மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மான தமிழினத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து நாம் தமிழக கட்சி நடத்தி கொண்டிருக்கிற பொதுக்கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, வீட்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, கூடி நிற்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். சரியாக இன்னும் 4 மாத காலத்தில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடக்க இருக்கிறது. தேர்தல் என்பது ஜனநாயக திருவிழா. மக்களாட்சி நாட்டில் மக்களுக்கு இருக்கக்கூடிய கடைசி ஆயுதம், கடைசி கையிருப்பு, கடைசி வாய்ப்பு வாக்கு மட்டும்தான். இந்த நாட்டில் எல்லோரும் சமம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது என்றால் அது வாக்கு செலுத்துகிற இடம் மட்டும்தான். இந்த நாட்டின் பிரதமருக்கும் ஒரு வாக்குதான், இங்க இருக்கக்கூடிய பிச்சைக்காரருக்கும் ஒரு வாக்குதான், அனில் அம்பானிக்கும் ஒரு வாக்குதான், அடித்தட்டு உழைக்கும் மகனுக்கும் ஒரு வாக்குதான். நாம் சுதந்திரம் போராடி பெற்றோம், அதே போல வாக்குரிமையும் போராடி தான் பெற்றோம். இந்த நாட்டில் நடைபெற்ற முதல் பொது தேர்தலில் எல்லோருக்கும் வாக்குரிமை இல்லை. யார் படித்தவங்களோ, யார் பட்டதாரியோ, யார் மிராஸ்தாரோ, யார் நிலக்கிழாரோ, யார் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றவரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாக்குரிமைங்கிற நிலை இருந்தது. அதற்கு பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு வயது வந்த எல்லோருக்கும் வாக்குரிமை என்ற உரிமை உருவாக்கப்பட்டது. அப்படி போராடி பெற்ற வாக்கின் மதிப்பு என்ன? இன்னைக்கு வாக்கோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் 2000 ரூபான்னு சொல்லுவேன். 4 மணி போட்டி வரக்கூடிய தேர்தலில். இந்த 4 மணி போட்டியில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த எல்லா கட்சிகளும் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்ய போகிற தொகை மிக குறைந்தது 20 கோடி. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 20 கோடியை கொட்டி இறைத்து வரக்கூடிய களத்தை எதிர்கொள்ள போறேன். புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் விவாதம், பட்டமேசு விவாதம்னு நிகழ்ச்சி, விவாதம் தொடங்க போகுது. அப்போ பேசிட்டு இருக்கிறப்ப கொங்கு இளைஞர் பேரவை சேர்ந்த அண்ணன் தனியரசு, கார்த்தி நீங்கள் வேதாரண்யத்தில் போட்டி போடுறீங்க, ஒரு 8 கோடியை வச்சுக்கோங்க தராங்கிறது. ஆட்டோக்காரன் 50 ரூபா கூடுதலாக சொன்னால் எனக்கு ஆட்டோ வேண்டாங்க, நடந்து போகிறேன், நடந்து போயிடுவேன். 8 கோடிங்கிறாங்க. நாங்கள் ஒட்டுமொத்த கட்சிக்கே 8 கோடி செலவு பண்ணுறது இல்லடா. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு செலவு செய்யலாம்னு தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கிற உச்சபட்ச தொகை 40 லட்சம். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு அதிகபட்சமாக ஒரு வேட்பாளர் 40 லட்சம் தான் செலவு செய்யலாம். அந்த 40 லட்சத்தை தாண்டி செலவு செய்தால் எல்லாம் முறைகேடு, எல்லாம் ஊழல் தான். ஆனால் இங்கே 20 கோடியை கொட்டி வைத்து இந்த தேர்தல் நடக்க போகுதுன்னா இது யாருக்கான தேர்தலாக இருக்கும்? 20 கோடியை கொட்டி வைக்கிறவன் தான் வெற்றி பெற முடியும் என்றால் இங்கே எங்க மக்களாட்சி இருக்கும், எங்க ஜனநாயகம் இருக்கும்? எளிய மக்கள் எப்படி பங்காற்ற முடியும்? சாமானிய உழைக்கும் மக்கள் எப்படி தேர்தலில் போட்டி போட்டு வெல்ல முடியும்? இந்த நிலை எப்படிப்பட்ட நிலை? அப்ப 20 கோடி 30 கோடி காசு இருக்கவன் தான் தேர்தலில் போட்டி போடும்னா இந்த தேர்தல் முறை ரத்து செய்துவிட்டு 7 முறை கொண்டு வந்துருங்க. பவானி சாகர் ஒரு தரம், பண்ணாரி 20 கோடி, இல்லை இன்னொருத்தர அவர் 30 கோடி, 7 விடுங்க. எப்படியும் பணத்தான் கொட்டி வைக்க போறோம்னா 7 விட்டு போ. நீ மக்களாட்சி ஜனநாயகம் சொல்லி நாங்களும் நம்பி தேர்தலில் பரப்புரை செஞ்சு கருத்தை சொல்லி, கோட்பாட்டை சொல்லி, கொள்கையை சொல்லி, அரசியல் படுத்தி மாற்றத்துக்காக ஒரு படையை கட்டி கடைசியில் காசை கொடுத்து வீழ்த்தினோம்னா இது எப்படி ஏற்க முடியும்? சர்வ சாதாரணமாக கடந்து போறோம். வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவையை உருவாக்குது. திமுக எல்லா வியாக்கியானமும் பேசும். நாங்க அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோம், பெரியார் வழி ஆட்சி நடத்துறோம், நாங்க சமூக நீதி ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி எல்லாம் பேசுவான். அதிமுக நாங்க பொற்கால ஆட்சி கொடுத்தோம், பொன்னான ஆட்சி கொடுத்தோம், இந்த உலகத்தில் இல்லாத சிறப்பான ஆட்சி கொடுத்தோம், எல்லாம் பேசுவான். எல்லாவற்றையும் பேசுகிற இவன்
எதற்கு? வாக்கு, காசு கொடுக்கிறேன். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் 2 முறை நடைபெற்றது. இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் திமுக அதிமுக காசு கொடுக்கல. ஒரே ஒருவன் மனசாட்சி சொல்லு. 2 முறை இடைத்தேர்தல். முதல் முறை அதிமுக போட்டி போட்டது, 2வது முறை அதிமுக போட்டி போடல. காசை வாரி இறைச்சாங்க. ஈரோடு கிழக்குக்கு மட்டும் செலவு செய்யப்பட்ட தொகை மிக குறைந்தது 100 கோடி. எப்படி தெரியுமில்ல? தொகுதி முழுக்க விழாக்குளம் பூண்டு இருக்கு. அந்த தொகுதிக்குள்ள மக்கள் காலைல எந்திரிச்ச உடனே வாசல்ல போய் பார்த்தா, வாசல்ல வந்து இந்த செய்தித்தாள் போட்டிருப்பாங்கன்னு பார்த்தா செய்தித்தாள் போடல. ஒரு பாலித்தீன் தாளுக்குள்ள கொஞ்சோண்டு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஆட்டுக்கறி. சமைச்சு சாப்பிடுங்க, உடம்பை தேத்துங்க. அதே போல தொகுதி முழுக்க திடீர்னு பார்த்தா காது குத்துற விழான்னு நடக்குது. காது குத்துற விழா. வழக்கமாக காது குத்துக்கு போனோம்னா நம்ம சாப்பிட்டுட்டு மொய் கவர் கொடுத்து வரணும். ஆனால் இங்கே சாப்பிட்டுட்டு மொய் கவர் வாங்கிட்டு வந்துடலாம். யாரு காது குத்துறாங்கன்னா வேற யாருக்கும் இல்லை, தொகுதி மக்களுக்கு தான். அதே போல ஆட்டு மாட்டு மந்தை கூட்டம் போல மக்கள் தலைக்கு விலை பேசி வாகனங்களை ஏற்றி கொண்டு போய் ஒரு வீட்டில் மண்டபத்தில் ஒரு நாள் முழுக்க அடைச்சு வச்சு எந்த கட்சியும் பரப்புரையும் கேட்காத, குறிப்பா நாம் தமிழர் கட்சியும் பரப்புரைக்கு போயிடாத, ஒரு நாள் முழுக்க சும்மா உட்காந்து நான் 500 ரூபாய் காசு தர்றேன். யாரு? திமுக. இல்ல நீங்க உட்கார்ந்து இங்க எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களை வந்து மற்ற கட்சிகள் முற்றுகையிடுறாங்களா, செய்தி ஆக்குறாங்களா? பேசாம நாம ஏற்காடுக்கு ஒரு இன்ப சுற்றுலா போயிட்டு வரலாமா? ஈரோடு கிழக்கு வாக்காளர்களை ஏற்காடுக்கு இன்ப சுற்றுலா கூட்டு போனது திமுக. இந்த கூத்தம் ஏன் நடக்குது? இடைத்தேர்தல் வந்தால் நடக்கும். ஆனா ஒரு தொகுதி, ஒரு பகுதி, அந்த பகுதி வெள்ளத்தால பாதிக்கப்படுது, வறட்சியால பாதிக்கப்படுது, மிதமெஞ்சிய அங்க வந்து இயற்கை சீற்றம் இருக்குது, ஏதாவது பாதிப்பு இருக்குது. அந்த சமயத்தில் இந்த இடைத்தேர்தலுக்கு ஒட்டுமொத்த கட்சிக்காரன் குவிந்து பகுதி பகுதியாக வீடு வீடாக போவது போல என்றைக்காவது போயிருக்கான? காவிரி படுகை கஜா புயலுக்கு ஆட்படுத்தப்பட்டது. கஜா புயல் காவிரி படுகையை சீர்குலைத்து போட்டது. இடைத்தேர்தலுக்கு வீடு வீடாக வந்த திமுக அதிமுகவை சேர்ந்த இந்த பெருமக்கள் கஜா புயலால காவிரி படுகை பாதிப்படைந்து நின்ற போது உங்கள் சேதம் என்ன பாதிப்புன்னு வீடு வீடா வந்து பார்த்தானா? பார்க்க மாட்டான். அவன் நோக்கம் உன் வாழ்வாதாரம் இல்லை, உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதல்ல, உன் வாக்களை பறிப்பது. அதுக்கு எல்லா விஷம் போடுவான். கடந்த ஆண்டு பொங்கலுக்கு திமுக அரசு காசு கொடுத்ததா? காசு கொடுக்கல. ஆனா இந்த ஆண்டு பொங்கலுக்கு 5000 ரூபாய் காசு கொடுப்பான். எழுதி வச்சுக்க 5000 ரூபாய் காசு கொடுப்பான். ஏன்? தேர்தல் வருது. தேர்தல் வர்றதால எல்லாம் பேசுவான். வீட்டுக்கு வீடு வருவான். நீங்க காலைல எந்திரிச்சு கோலம் போடலான்னு போனா அவனே சாணி தெளிச்சு கோலம் போட்டு வச்சிருப்பான். அவனே சாணியை பிடிச்சி பரங்கி பூவை வச்சிருவான். நீங்க போய் தோசை ஊற்றலாம் பார்த்தா அவன் ஊற்றிக்கிட்டு வந்திருப்பான். பாத்திரமாவது கழுவுன்னு பார்த்தா அவன் கழுவிட்டு இருப்பான். இந்த கூத்தப்ப நடக்கும். இன்னும் 3 மாத காலம் நடக்கும். அந்த காலத்தில் கொள்ளைக்காரன் திருட்டு போய் எப்படி வருவான்? உடம்புல சட்டை இருக்காது, வேட்டியை மட்டும் கட்டியிருப்பான். வேட்டியை மட்டும் இறுக்கி கட்டிட்டு உடம்பு பூரா என்ன இருக்கும், பிடிச்சி இழுத்தா கையில் மாட்டிடக்கூடாதுன்ட்டு. ஆனால் இந்த காலத்தில் எப்படி வர்றான்? நல்ல பெரிய உயர் ரக வாகனங்கள் இறங்குறான். நல்ல வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு சிரிச்ச முகத்தோடு வர்றான். அத்தனை திருட்டு போய திமுக அதிமுக சேர்ந்த திருட்டு போய. ஒரு சாலை போடுறாங்கன்னா இந்த சாலை இங்கே போடப்படுது, திமுக ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் போடப்படுதுன்னா அந்த சாலைக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முழு தொகையும் செலவு செய்யப்படுறது இல்லை. 30 விழுக்காடு இங்கே வெட்டு, 40 விழுக்காடு அங்கே வெட்டு. பாலம் கட்டானா அதுலேயும் காசு, இல்லை சுடுகாடு கட்டானா சுடுகாட்டிலையும் காசு. எல்லாத்துலேயும் லஞ்சம், ஊழல், லாவணியம், நிர்வாக சீர்கேடு, முறைகேடு. அன்பு மக்களே, நபிகள் நாயகன் சொல்றாரு, லஞ்சம் கொடுப்போர் மீது வாங்குவோர் மீதும் இறைவனின் சாபம் உண்டாகட்டும். அவரே சொல்றாரு, ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே நேர்மையோடு வாழ்வது என்பதே நெருப்பு துண்டுகளை கையில் வைத்திருப்பதை ஒப்பாங்கிறார். உன்னால நேர்மையா வாழ முடியாதுடா. நெருப்பு துண்டை கையில் வைத்திருந்தால் அந்த சூடு தானாது எப்படி கீழே போட்டு விடுவாயோ அதே போல நேர்மையோடு இருந்தால் நேர்மையை விட்டு விடுவாங்கிறார். அவர் சொன்ன காலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம்தான்.
காந்தியவாதி சத்தியமூர்த்தி சொல்றாரு, மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுறாம பார்த்துக்குங்கிறார். மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவாம பார்த்துக்கணுங்கிறார். ஆனால் மக்கள் மனங்கள்ல மக்கள் நாணயங்கள்ல லஞ்சம் ஊழல் ஊடுருவி விட்டது. இங்க நேர்மைக்கு உண்மைக்கு இடம் இல்ல, சத்தியத்துக்கு வாய்ப்பு இல்ல. திருட்டு பய, கொள்ளைக்காரன், அயோக்கிய பய எல்லாரையும் மக்கள் ஆதரிக்கிறான். ஒரு திரைப்படம் வருது, அந்த திரைப்படத்தில் கதாநாயகன் ரொம்ப நல்லவன், அதில் வில்லன் ரொம்ப மோசமானவன். படத்தோட இறுதி காட்சியில் வில்லன் ஜெயிச்சிடறான், கதாநாயகன் தோத்து போகிறான். அந்த படத்தை பார்ப்பானா? பார்க்க மாட்டான். படமாங்கிறது எல்லாம் அயோக்கியம் பண்ணுறான், அவன் ஜெயிச்சிட்டான். ஒன்றும் பண்ணாத அப்பாவி அவனை தோக்கடிச்சுட்டானே, இது படமானு காரி தூக்குவேன். படத்தில் கெட்டவன் ஜெயிச்சிடக்கூடாது, அந்த படத்தை வீழ்த்திடுவேன். ஆனால் நிஜத்தில் அத்தனை முள்ள மாதிரியும் அத்தனை முடிச்ச வைக்கும் அத்தனை திருட்டு போயிலும் ஜெயிக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சரியில்லை, சத்தியம். ஸ்டாலின் சரியில்லை, சத்தியம். எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் சரியில்லை என்றால் இந்த ஆட்களுக்கு வாக்கை செலுத்தியது யார்? வாக்கு செலுத்தினா? நாம தான் போடுறோம். திமுகவுக்கு போடுறோம், அதிமுகவுக்கு போடுறோம். எதுக்கு போடணும்? எதற்காக உதயசூரியன் எண்ணத்தில் வாக்கு செலுத்துகிறாய் என்று கேட்டால் என்ன போய் சொல்றான்? அதாவதுங்க, நான் பரம்பரையா திமுகங்க. ஏங்க நீங்க ரெட்டாளைக்கு போட்டீங்க? நான் பக்க அதிமுக. என்ன பக்க அதிமுக, முக்க அதிமுக? ஜெயலலிதாவோடு ஒரே வீட்டில் இருந்த ஜெயலலிதாவின் உற்ற தோழி சசிகலா, அந்த சசிகலா இன்றைக்கு அதிமுகவில் இல்லை, அதிமுகவில் உறுப்பினர் இல்லை. கருணாநிதி மூத்த மகன் அழகிரி, அந்த அழகிரி திமுகவும் இல்லை, திமுகவில் உறுப்பினரும் இல்லை. இன்னைக்கு திமுகவில் 8 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சேகர் பாபு, செந்தில் பாலாஜி, ஏவாவேலு 8 அமைச்சர். இவங்க யாரு? இவங்கெல்லாம் அதிமுக இருந்தவங்க. அதிமுக தீர்ந்துட்டு திமுக வந்துட்டாங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கு கல்லா கட்டக்கூடிய அமைச்சர். அவர் சட்டமன்றத்தில், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசினார். அவை குறிப்பில் இன்னைக்கு இருக்கு. தமிழ்நாடு கோபாலபுரம் கொள்ளை கூடாரத்திடமிருந்து மீட்கப்பட வேண்டும் பேசியது செந்தில் பாலாஜி. அதே போல சட்டமன்றத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்த காலகட்டத்திலே கருணாநிதியை அடிக்க பாய்ந்தவர் இந்த சேகர் பாபு. அதிமுக திமுக போறான், திமுக அதிமுக போறான், அவன் கூச்சப்படுறதில்லை. ஆனா ரெட்டலைக்கு ஓட்டை போட்டுட்டு உதயசூனுக்கு ஓட்டை போட்டு அந்த சின்னங்களை விடுங்கன்னா எப்படிங்க மாற்றி போடுங்க கேட்குறீங்க? தமிழனுக்கு பிரச்சனை, தமிழன் சாதிக்கு அடிமை, மதத்துக்கு அடிமை, திரைக்கவர்ச்சிக்கு அடிமை, நுகர்வு கலாச்சாரத்துக்கு அடிமை. அதை தாண்டி இந்த ரெட்டலை உதயசூரன் சின்னத்துக்கு அடிமை தான். ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதி வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளர் கூட ஓட்டு போட்டுருவேன். என்ன கொள்கை, என்ன கோட்பாடு, யாரு என்ன எதுவும் கிடையாது. ரெட்டலைக்கு குத்து இல்லை, உதயசூரியனுக்கு ஒரு குத்து. நீ ஒரு தடவை குத்துற, அவன் 5 வருஷம் வச்சு குத்துறான். அப்புறம் குத்துதே கொடுதேன்னா எங்க போய் என்ன பண்றது? எதற்காக இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும்? அன்பு மக்களே, தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் ஆண்டு முடித்திருக்கிறது. 60 ஆண்டு காலம். தமிழ்நாட்டை 25 ஆண்டுகளாக திமுக ஆண்டு கொண்டிருக்கிறது. 31 ஆண்டுகளாக அதிமுக ஆண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்ன, வளர்ச்சி என்ன, முன்னேற்றம் என்ன? உலகத்தை உற்று நோக்கி பாருங்க. உள்ளங்கையில உலகம் இருக்கு, எல்லார்களையும் அலைபேசி இருக்கு, இணையம் இருக்கு, தட்டிப்பார். உலகம் வளர்ந்தது, மாறியது எல்லாம் இந்த 40 ஆண்டு 50 ஆண்டு காலத்துல தான். ஆசியாவின் தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட சிங்கப்பூர்ங்கிற மாநகரம், எந்தவித வளங்களும் இல்லாத சிங்கப்பூர்ங்கிற மாநகரம் வளர்ந்தது வெறும் 33 ஆண்டு காலத்துல. 33 ஆண்டு காலம் சிங்கப்பூரை ஆண்ட லீ குவான் என்கிற பெருமகன் அந்த நாட்டை உயர்த்தி காட்டுறான், எந்த வளமும் இல்லாத போதும். 2ஆம் உலகப் போரில் வீழ்த்தப்பட்ட ஜப்பான் 40 ஆண்டு காலத்தில் உலகத்தின் தலை சிறந்த பொருளாதார வளமிக்க நாடாக மாற்றப்படுகிறது. காரணம் அந்த நிலத்தை ஆண்ட ஆட்சியாளர்கள். ஆனால் 60 ஆண்டுகள திமுக அதிமுக ஆட்சி காலத்திலே வரலாற்று இல்லாத அளவுக்கு சீரழிவு. தமிழ்நாட்டு அரசுக்கு 9 லட்சம் கோடி கடன் ஏறக்குறைய. இந்த 9 லட்சம் கோடி கடன் இன்னைக்கு 40,000 கோடி. ஒவ்வொரு பட்ஜெட் போடுறப்ப, நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்றப்ப பற்றாக்குறையா இருக்குது. இந்த 9 லட்சம் கோடி கடன்
40 லட்சம் கோடி கடந்தாங்க, 80 லட்சம் கோடி கடந்தாங்க. மாறட்டும், தமிழ்நாடு அரசு திவாலாகட்டும், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வரட்டும். ஆனால் என்றாவது ஒரு நாள் இந்த பொருளாதார சிக்கலிலிருந்து நாடு மீள முடியும், வாழ முடியும். 8 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறினாலும் சரி, ஒரு நாள் இந்த நாடு மக்கள் மீள முடியும், வாழ முடியும். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் அழித்தொழிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? யார் என்ன செய்ய முடியும்? அடிமை இந்தியாவில் பிறந்தவன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடியவன் பாரதி. ஆனா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் பாரதி உயிரோடு இல்லை. 20 ஆண்டுக்கு முன்பே இறந்து போனான். அடிமை இந்தியாவில் பிறந்து அடிமை இந்தியாவில் செத்து போனான். அவன் அடிமை இந்தியாவில் தான் பாடினான். காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டது வையை புறநதி என மேவியாறு போல ஓட திருமணி செழித்த தமிழ்நாடு தான். திருமணி செழித்த தமிழ்நாடு எப்போது? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில். காவிரி தென்பண்ணை வையை புறணை ஆறுகள் தமிழ்நாட்டிலே குறுக்கு நெடுக்குமாக ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்தது. ஆனா இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன? தமிழ்நாட்டின் நிலைமை என்ன? ராமநாதபுரம் சிவகங்கை இல்லை, தஞ்சாவூரும் திருவாரூரும் நாகப்பட்டினமும் காவிரி படுகை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியம் என்று வர்ணிக்கப்பட்ட காவிரி படுகை வறட்சியில் சிக்கி தவிக்கிறது. இதுக்கு காரணம் என்ன? ஆளக்கூடிய ஆட்சியாளர்கள். என் அன்பு சொந்தங்களே, வரலாற்றை பின்னோக்கி பாருங்க. 2000 ஆண்டுகளும் பின்னோக்கி பாருங்க. இந்த நாட்டில் எண்ணற்ற மன்னர்கள் ஆண்டார்கள், படையெடுப்பை நிகழ்த்தினார்கள், போர் புரிந்தார்கள், சண்டையிட்டார்கள். வாதாபி எரிக்கப்பட்டது, உறையூர் எரிக்கப்பட்டது, புத்த மடங்கள் நொறுக்கப்பட்டது, கோயில் இடிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இந்த 2000 ஆண்டு காலத்தில் எண்ணற்ற வன்முறைகள். அதே போல வெள்ளைக்காரன் இந்த நாட்டை 300 ஆண்டுகளும் ஆண்டான். நம் முன்னோர்களை தூக்கிலே தொங்க விட்டான். ஜாலியன் வாலாபாக்கிலே இந்த நாட்டு மக்களை சுட்டு கொன்றான். அந்த வெள்ளைக்காரனின் 300 ஆண்டுகள் ஆட்சி, 1000 ஆண்டு காலத்துக்கு மேலான மன்னராட்சி. எந்த காலத்திலும் இயற்கை வளத்தின் மீது கை வைக்கப்படல. ஆற்றுல மண்ணை கொள்ளையடிக்கல. ஒரு மலையை தகர்த்து எந்த மன்னனும் அரண்மனை கட்டல. இப்படி 12 காலமாக பாதுகாத்து வைக்கப்பட்ட இயற்கை வளங்கள் 50 ஆண்டு 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியிலே அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஐயா வீரப்பனார் என்ன சொன்னா? அவர் காட்டுக்குள்ள யானையை கொன்னு தந்தத்தை கடத்துறாரு, சந்தன மரங்களை பூரா வெட்டி ஏத்துறாரு. சந்தன கடத்த வீரப்பன் இறந்து போய் 1/4 நூற்றாண்டு ஆகிவிட்டது. இன்னைக்கு யார் காட்டுக்குள்ளே வளங்களை திருடுவது? எங்கள் ஐயன் வீரப்பன் மீது பழி சுமத்தினாய். இன்னைக்கு மலையை தகர்த்து கனிம வளங்களாக அள்ளிக்கொண்டு போறானே, யார் போவது? யார் போறா? இன்னைக்கு வீரப்பன் தான் போறாரா? வீரப்பன் ஆவிதான் போகுதா? யாரா செய்யறா? சந்தன கடத்தல வீரப்பன் பழி சுமத்தினாயே, மலையை கடத்துறானே, கனிம வளங்களை அள்ளிக்கொண்டு போய் ஆத்து மலை அள்ளிக்கொண்டு போய் கடத்துறானே, அதுக்கு என்ன பண்ணிட்ட? எங்க ஐயன் வீரப்பனை நேர்கிடலாக எதிர்கொள்ள முடியாது. மோரிலே விஷத்தை கலந்து கோழைத்தனமாக அவரை கொன்ன. மோரிலே விஷத்தை கலந்து அவர் செத்து விழுந்த பிறகு பிணத்தின் மீது துப்பாக்கி நடத்தி நான் என்கவுண்டர் பண்ணிட்டேன்னு வெட்டித்தனமா வீராப்பு பேசினேன். ஆனா இன்னைக்கு காட்டுக்குள்ள அவ்வளவு வழக்குள்ள நடக்குது. ஏன் அரசு தர்றதில்ல? அருகாமையில் கேரளாங்கிற மாநிலம் இருக்கு. கேரளாவில் நாள்தோறும் வீடு கட்டப்படுது, கட்டடங்கள் கட்டப்படுது, கட்டுமான பணி நடக்குது. ஆனால் அங்கே மண்ணை எடுக்கிறது இல்லை. இத்தனைக்கும் கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு. எந்த ஆற்றுப்படுகையும் கை வைக்க முடியாது. ஏன்னா அங்கே பினராயி விஜயன் ஆண்டாலும் சரி, கேரளா காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, அந்த நிலத்தை ஆளக்கூடிய மானமுள்ள மலையாளி அவன் நிலத்தின் மீது கை வைக்க விட மாட்டான். ஆனா தமிழ்நாட்டில் அத்தனை ஆறுகள் மீதும் கை வச்சுட்டான். மணக்கொள்ளை நடக்காத ஒரு ஆறு உண்டா? ஒரே ஒரு ஆறு. இந்த ஆற்றுல மணக்கொள்ளை நடக்கல. ஒரு ஆறை காட்டலாம். ஒரு ஆறு. பாலாற்றின் நீளம் என்ன? ஆந்திராக்குள்ள பாலாறு 33 கிலோமீட்டர் பாயுது. அந்த 33 கிலோமீட்டர்ல 20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள 200 கிலோமீட்டருக்கு மேல பாலாறு பாயுது. தடுப்பணை இல்லை, மாறாக மணல் குவாரி அமைக்கப்பட்டு மண்ணை கொள்ளடிக்கிறேன்.
என் அன்பு சொந்தங்கள் கவனிக்கணும். மண் தானே அள்ளிக்கொண்டு போனால் போகட்டும் நினைக்கலாம். அரிசியை அள்ளிக்கொண்டு போனால், நெல்லை அள்ளிக்கொண்டு போனால் நாம் விவசாயம் செஞ்சு விளைவித்துக் கொள்ள முடியும். ஆனால் மண்ணை அள்ளிக்கொண்டு போனால் எப்படி விளைவிப்பாய்? ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு மண்ணை எடுத்தால் 3 கியூபிக் மீட்டர் அளவுக்கு நிலத்தடி நீர் மட்டம் கீழே போகும். இயற்கை விதி. ஆற்றை மண்ணை கொள்ளையடித்தால் ஆறு தண்ணீரை சேமிக்கிற தன்மையை இழந்துவிடும். நிலத்தடி நீர்மட்டத்தை சேமிக்கிற தன்மையை இழந்துவிடும். ஆறு செத்து போகும். கடல் தண்ணி உள்ளே வரும். மண் கொள்ளையடிக்கப்பட்டால் விபரீதத்தை சந்திக்க நேரிடும். ஆனா அத்தனை ஆறுகளையும் மணக்குள்ள மண்ணை கொள்ளையடிச்சு எப்படி கொண்டு போறான்? ஆத்துல மண்ணை கொள்ளையடிச்சு ஹெலிகாப்டர்ல கொண்டு போறானா? ஹெலிகாப்டர்ல இல்ல ஏரோப்ளேன்ல ஏத்துறானா? இதே சாலை மார்க்கமாக லாரிகளை கொண்டு போறேன். நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் என்ன பேசுது? நாம் தமிழர் கட்சிக்காரங்க என்ன பேசுறாங்க? உளவுத்துறை பின்புறம் உட்கார்ந்து குறிப்பு எடுக்கும், நோட்டம் விடும். யார் யார் வருவா, எத்தனை பேர் வருவாங்க, என்ன பேசுவாங்க, அரசு திட்டுவாங்களா, ஸ்டாலினை திட்டுவாங்களா? உளவுத்துறை நோட்டமிடும். எங்கள் பேச்சுகளை நோட்டம் எடுக்கிற காவல்துறை, உளவுத்துறை இந்த மண்ணை கொள்ளையடித்து கொண்டு போகிற போது மயிலையா பிடிங்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறான்னு தெரியாது. கொரோனா காலத்துல அன்றைக்கு வீட்டை விட்டு வீதிக்கு வந்தான்னா ட்ரோன் கேமரா பறக்க விட்டு எங்க யார் கூடுறான்னு கண்காணிச்ச காவல்துறை, உளவுத்துறை உன் ட்ரோன் கேமரா ஆத்து மேல பறக்க விட்டு எவன் மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறான்னு கண்டுபிடிக்க முடியாதா? ஏன் செய்யல? அவன் சாலை மார்க்கமாக மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போற போது நீ தடுத்து நிறுத்தி கைது பண்ண முடியாதா? ஏன் செய்யல? மண்ணை கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள், காவல்துறை பிடித்து கைது பண்ணதுங்கிற செய்தியை எங்கேயாவது இங்க கேள்விப்பட்டதுண்டா? என் அன்பு சொந்தங்களை மலையை தகர்த்து கொண்டு போறாங்க. மலை முழுங்கி மகாதேவன் அவன் பார்த்திருக்கோம் நம்ம புராணங்கள்ல, இதிகாசங்கள்ல. நிஜத்துல மலையை முழுகிறான். என் அன்பு சொந்தங்களே, உலகத்துக்கு நன்னீரை கொடுப்பது மலைகள் தான். ஒட்டுமொத்த நன்னீர் வளத்துல 80 விழுக்காடு வரைக்கும் கொடுப்பது மலைகள் தான். மலையில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகி, மலையில் இருக்கக்கூடிய காடுகள் மேகத்தை மழையை பெய்ய வச்சு, அப்படிதான் அருவி உருவாகுது, அப்படிதான் ஆறு உருவாகுது, அப்படிதான் தண்ணி கிடைக்குது. அந்த மலைகள் தகர்க்கப்பட்டு விட்டால், அழிக்கப்பட்டு விட்டால் பருவமழை பொய்த்து போகும். நன்னீர் வளம் இல்லாது போகும். குடிதண்ணிக்கு தட்டுப்பாடு வரும். சுற்றுச்சூழல் சமநிலை மாறுபடும். இன்றைக்கு எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. எந்த கட்சி ஆண்டா, அதிமுக ஆண்டாலும் இதுதான் நிலைமை, திமுக ஆண்டாலும் இதுதான் நிலைமை. அதிமுக ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராடும். திமுக ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராடும். ஆனால் என்றைக்காவது திமுக ஆட்சியிலே மனக்கொள்ளை நடக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சி காலத்தில் மலைக்கொள்ளை நடக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? பார்க்க முடியாது. ஏன்னா எந்த கட்சி ஆண்டாலும் இந்த வளவேட்டை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை பக்கம் ஜகபர் அலின்னு ஒரு சமூக செயல்பாட்டாளர், அந்த சமூக செயல்பாட்டாளர் இந்த வளக்கொள்ளைக்கு எதிராக களத்தில் நிற்கிறார். மாவட்ட ஆட்சியரை பார்த்து மனு கொடுக்கிறாரு. இங்க இந்த வளக்கொள்ளையை தடுக்கலன்னா நான் இந்த தேதியில் போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு அறிவிக்கிறார். அவர் எந்த தேதியை குறிவச்சு போராட்டம் பண்ணுவதாக அறிவித்தாரோ அதே தேதியில அந்த ஜகபர் அலிங்கிற அந்த சமூக செயல்பாட்டாளரை லாரி ஏற்றி கொள்றான். ஒரு முறை லாரி ஏற்றிடுறான், எங்க புழைச்சிருவாரோன்னு பயந்துகிட்டு திரும்ப பல முறை லாரி ஏற்றி கொண்டான். தூத்துக்குடி பக்கம் லூர்துன்னு கிராம நிர்வாக அலுவலர் VAO மனக்கொள்ளைக்கு தான் நிற்கிறாரு. அவரை வெட்டி சாய்க்கிறான். சர்வசாதாரணமா தமிழ்நாட்டில் நடக்குது. மணல் கொள்ளை, கனிமவள கொள்ளை பல நூறு கோடிகள் புழங்குது, பல நூறு கோடி. அதுக்கு குறுக்க எவனாவது வந்தான்னா வெறும் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் தொடங்கி 5 லட்சம் வரைக்கும் காசை கொடுத்து அடிச்சு கைகால ஓட, இல்ல ஆளை காலி பொண்ணு வழக்கு செலவை பார்த்துக்கலாம். யார் சொல்றா? இந்த மாஃபியா கூட்டம். இது அத்தனைக்கும் துணை போடுறது ஆளக்கூடிய அரசுகள். நீங்க திமுகவுக்கு அதிமுக வாக்கு செலுத்தலாம், இன்னைக்கு வசதியா கூட வாழலாம். ஆனால் உங்கள் இறப்புக்கு பின்பாக இதே பவானி சாகர்ல, இதே சத்தியமங்கலத்தில் உங்கள் மகன்கள், உங்கள் பேரப்பிள்ளைகள், உங்கள் சந்ததிகள் வாழணும்.
அவன் வாழ்வதற்கு இந்த ஆறும் இந்த ஏரியும் இந்த குளமும் இந்த மலையும் இந்த தட்பவெப்பமும் இந்த சுற்றுச்சூழல் சமநிலையும் இருக்கணும். இல்லாவிட்டால் அவன் வாழ முடியாது. அன்பு மக்களே, ஒரு ஊர்ல ஒரு நாட்டில் ஒரு நிலப்பகுதியில் போர் ஏற்பட்டு சண்டை ஏற்பட்டு வாழ முடியாது இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு அமைதி திரும்பிய பிறகு மீள் குடியேற்றம் செய்ய முடியும். ஆனா ஒரு நிலத்தில் சுற்றுச்சூழலை கட்டு போய் குடிக்க தண்ணி இல்லாம சுவாசிக்க நல்ல காத்து இல்லாம தட்பவெப்பம் கெட்டு போய் சுற்றுச்சூழல் மண்டலம் சீரழிஞ்சு போய் அந்த நிலத்தை விட்டு வெளியேறினால் எந்த காலத்தையும் திரும்ப முடியாது. ரஷ்யாவில் செர்னோபில்ங்கிற இடம் உலக மானுட கூட்டத்தால் மறக்க முடியாத இடம். அந்த செர்னோபில் அணு உலை வெடித்தது. அங்கு மானுட கூட்டம் திரும்ப போக வேண்டும் என்றால் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும். அன்றைக்கு மக்கள் செத்து விழுந்தார்கள். இன்னைக்கு வரைக்கும் செர்னோபில் போக முடியல. அதே போல தமிழ்நாட்டில் வள வேட்டை நடக்கிறது. திமுக ஆண்டாலதான் நிலைமை, அதிமுக ஆண்டாலதான் நிலைமை. எதை பத்தியும் கவலை இல்லாத அரசுகள். இந்த அரசுகளுக்கு அதிகாரத்தை கொடுத்து என்ன செய்ய போறோம்? அவன் தேர்தல் கால நாடகம் ஓடுவான். நாங்கள் வந்தால் அரசு ஊழியர்களுக்கு பிரச்சனை புற தீர்த்து வைப்போம், பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம். திமுக வந்துச்சு, 4 ஆண்டுகள் ஆட்சி முடிஞ்சு, பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்திட்டானா? நாங்கள் வந்தால் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னா எப்படி ரத்து பண்ணுவீங்க? எங்கள்கிட்ட சூத்திரம் இருக்கு, எங்கள்கிட்ட ஃபார்முலா இருக்கு, அதை பயன்படுத்தி நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம்னா. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய முடியல. என்ன அதிகாரமே அவன்கிட்ட இல்லை. அப்ப ஏன் ரத்து பண்றேன்னு சொன்னா அது தேர்தல் கால நாடகம், ஏமாற்று வேலை. இதே திமுக ஆட்சி காலத்திலே 20க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் செத்து போச்சு நீட் தேர்வால. திமுக முன்னெடுத்த போராட்டம் எத்தனை? எப்போது நீட் தேர்வு ரத்து செய்யப்படும்? ஜல்லிக்கட்டுக்காக தமிழ்நாடு முழுக்க பற்றி படர்ந்து மாணவர்களும் இளைஞர்களும் போராடியது போல தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணாதான் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். அப்ப அதே போல தமிழ்நாடு முழுக்க போராடுவதற்கு திமுக களத்தை தயார் செய்யுமா? அதற்கான வாய்ப்பு இருக்கா? எதுவும் இல்லை, எந்த வாய்ப்பும் இல்லை. எதுக்காக மறுபடி திமுக வாக்கு செலுத்தணும்? திமுக தமிழ்நாட்டை முதல் முறையாக ஆண்டு கொண்டிருக்கிறதா? அதிமுக முதல் முறையாக ஆள போகிறதா? தமிழ்நாட்டை ஆண்ட கட்சிகள் காலங்காலமாக வாக்குறுதி கொடுத்து வாக்குறுதி நிறைவேற்றாது மக்களை ஏமாற்றி இந்த மண்ணையும் வளத்தையும் சூறையாடி சுரண்டி கொடுத்த கட்சிகள். திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு அதிகாரம் எதுக்கு? எதற்காக அதிகாரம்? அன்பான மக்களே, தமிழ்நாட்டில் திமுக கட்சி தான் இந்தியாவில் முதல் முறையாக ஆட்சியை பிடித்த. கேட்காத அப்புறம் அதை போட்டீங்கன்னா கேட்காது. இதுவே இல்லை, எனக்கு இதுவே ரொம்ப இதாக இருக்கு. கவர் கொடுங்க, கவர் கொடுங்க. இல்ல சாமி, கவர் மட்டும் கொடுக்கண்ணே. கவர் இல்லையா? ஏங்க ஏங்க ஐயா கொடுங்க கொடுங்க. தம்பி 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 இங்க கொடுங்க, இங்க கொடுங்க. பிடிச்சு விடுங்க. இது பண்ணா கேட்காது, அந்த தான் வராது. பேச முடியாது, எப்படி பிடிச்சி பேசுறீங்க? நிக்காது நிக்காது. அதுக்கு என்ன பிரச்சனை? அந்த மாதிரி என்ன பிரச்சனை? தண்ணிப்பட்டா இது இல்ல, ஒன்று பண்ணி இந்த கிழிச்சு இந்த பக்கம் கிழிச்சு விடுங்க. அது ஏங்க மைக் வேற கண்ணா, அது பேசுங்க. மைக் கூட வாங்கி கொடுத்துறோம், கொடுங்க. மைக் கூட வாங்கி கொடுத்துறோம், மைக் கூட வாங்கி கொடுத்துறோம். கொடு கொடு கொடு.
பேசுங்க. சத்தம் கேட்காதுண்ணே. நீங்க பேசுங்க. நீங்க பேசுங்க. இப்படி போங்க. அதெல்லாம் வேண்டாம் அது. கொட்டுகிற மழையில் அப்படி வம்படியாக பேசி என்ன சாதிக்க போகிறீங்கன்னு நினைக்கல. மற்ற கட்சிகள் பணக்கார முதலைகள், அவன் பல்லாயிரம் கோடி கொள்ளடிச்சு வச்சிருக்கான். அவனுக்கு மூலதனம்ங்கிறது தேர்தல் சமயத்தில் அவன் காசை கொடுத்து வாக்களை பெறுவான். நாங்கள் மக்கள் மன்றத்தில் கருத்துக்களை விதைச்சு தான் நாங்கள் வாக்களை பெற வேண்டியிருக்கு. நீங்கள் எங்களையும் பாருங்கள், மற்ற கட்சிகளையும் பாருங்கள். நீங்கள் கட்சி அரசியலுங்கிறப்ப அந்த கட்சியில் ஒரு 45 வயசுக்கு மேலே உள்ள ஒருத்தர் இருப்பார். கரவேட்டி கட்டியிருப்பார். பெரிய வாகனத்தில், உயர் வாகனத்தில் வருவார். மேடையில் நீட்டி முழக்குவார். நீங்கள் அப்படிப்பட்ட கட்சியை தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் போல் அதே தோட்டத்தில் அதே எளிய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆம் ஆத்மி அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட கட்சிக்கு பெயர் சுட்டினார், ஆம் ஆத்மி அப்படின்னு. ஆம் ஆத்மினா எளிய மக்களின் கட்சி அப்படின்னு பொருள்படும். ஆனால் அந்த கட்சியிலும் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருந்தாங்க. ஆனால் ஏழை எளிய மக்கள் இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். சாமானியன் எந்தவித பின்புலம் இல்லாத சாமானியன், அடிதட்டு உழைக்கும் மகன், அன்றாடங்காட்சி, வேளாண் குடிமக்கள் வீட்டு பிள்ளை, நெசவாளர் வீட்டு பிள்ளை, மீனவர் வீட்டு பிள்ளை, இந்த சாமானிய மக்கள் அதிகாரத்தை நோக்கி போக முடியும், மக்களுக்காக உழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்கியது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் இந்த களத்தில் 15 ஆண்டாக நிற்கிறோம். ஒரு ஆண்டு 2 ஆண்டில் 15 ஆண்டு. இன்னைக்கு திமுகங்கிற கட்சி எடுத்துங்க. திமுக கட்சியில் கூட்டணி போட்டு எத்தனையோ கட்சிகள் இருக்குது. காங்கிரஸ் இருக்குது, விசிகா இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இருக்குது, தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்குது. அதே போல் எண்ணற்ற கட்சிகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, எண்ணற்ற கட்சிகள். எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. இந்த பக்கம் அதிமுகவோடு பாமக இருக்குது, இன்னும் பிற கட்சிகள் இருக்குது. எந்த கட்சிக்கும் 8 விழுக்காடு வாக்கு இல்லை. 8 விழுக்காடு வாக்கை கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இன்னைக்கு தேர்தலில் 8 விழுக்காடு வாக்குக்கான சந்தை என்பது மிக குறைந்தது 500 கோடி. நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு வருகிறது என்று அறிவித்தால், என்று ஒரு வார்த்தை சொன்னால், 500 கோடியை முதல் தவணையாக அட்வான்ஸாக கொடுப்பான். நாங்கள் அந்த பேரங்களுக்கு, அந்த பணத்துக்கு, அது போன்ற அற்பத்தனமான மலிவானவைகளுக்கு ஒருபோதும் அதுக்கெல்லாம் சோரம் போகாம, சமரசம் பண்ணாம இந்த களத்தை நிற்கிறோம். தேர்தல் ஜனநாயகத்தில் ஜெயிக்கிற கட்சி வளரும், தோக்கிற கட்சி வளராது. இதுதான் நியதி. திமுக அதிமுகவுக்கு மாற்றான அரசியலுங்கிற ஒன்றை நாம் தமிழர் கட்சி முதல் முறையாக கட்டி எழுப்பல. 92 93 காலத்தில் ஐயா வைகோ வந்தாங்க. 96 ஐயா வைகோ முதலமைச்சர் வேட்பாளர். 98 அதிமுகவோடு கூட்டணிக்கு போனார். 99 திமுகவோடு கூட்டணிக்கு போனார். அந்த கட்சி மதிப்பிழந்து போனது. இன்னைக்கு செல்லா காசாக மாறி நிற்கிறது. அதே போல விஜயகாந்த் வந்தார், மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணினார். பிறகு அதிமுகவோடு கூட்டணி போட்டார், திமுகவோடு கூட்டணிக்கு பேரம் பேசினார். இன்னைக்கு தேமுதிக தேய்மானம் அடைஞ்சிருச்சு. அதே போல பாமக மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்ற முழக்கத்தை வைத்து அவர்களும் வந்தார்கள். ஒரு தேர்தலை எதிர்கொண்டார்கள். தேர்தலில் தோல்வி, மறுபடியும் கூட்டணிக்கு போனார்கள். மக்கள கூட்டணி என்று அமைச்சாங்க. அது தோல்வி அடைஞ்ச உடனே எல்லாம் பதறி சரி போயிட்டாங்க. இப்படி ஒரு தேர்தல் 2 தேர்தல் தோல்விக்கு பிறகு தாங்கள் வைத்த முழக்கத்தை கைவிட்டு விட்டு யாரை எடுத்து அரசியல் பண்ணாங்களோ அவங்களுடைய கூட்டணிக்கு போனாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி 2010 மே 18ஆம் ஆண்டு நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட மேடையில் அறிவித்தோம், திமுக எங்கள் துரோகி, அதிமுக எங்கள் எதிரி. தேசிய கட்சிகளோடு, திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, தேர்தல் உடன்பாடு இல்லை என்று அறிவித்தோம். இந்த 15 ஆண்டுகால பயணத்தில் துளி கூட சமரசம் இல்லை. 2016 தனிச்சு போட்டி போட்டோம். 1 விழுக்காடு வாக்கு. நாங்கள் வெற்றியை ஈட்டலை. நாங்கள் மறுபடியும் களம் கண்டோம், களத்துக்கு போனோம். 2019 பாராளுமன்ற தேர்தல் 4 விழுக்காடு வாக்கு. நாங்கள் வெற்றி பெறலை, மறுபடியும் களத்துக்கு வந்தோம். 2021 அந்த களத்தில் 7 விழுக்காடு வாக்கு.
கடைசி 2024 பார்லிமெண்ட் பொது தேர்தல். அந்த பார்லிமெண்ட் தேர்தலிலே 8 விழுக்காடு வாக்கை ₹1 காசு கொடுக்காது கருத்துக்களை விதைச்சு மாற்று அரசியல் முழக்கத்தை வச்சு மாநில கட்சி அங்கீகாரத்தை 10 ஆண்டு காலத்தில் நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்தியிருக்கு. காசு கொடுக்காம வாக்களை பெற்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பணம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை, ஆனாலும் மக்களை நம்பி நிற்கிறோம். மக்கள் எத்தனை முறை எங்களை தோற்கடித்தாலும் சரி, எங்களை உதாசீனப்படுத்தினாலும் சரி, எங்களை புறந்தள்ளினாலும் சரி, நாங்கள் களத்தை விட்டு வளர்க்கறது இல்லை. இந்த களத்தில் மக்களுக்கு ஒரு சிக்கல், மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா களத்தில் முதலாளாக வந்து நிற்பது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். காவிரி சிக்கல், முல்லை பெரியாறு, பாலாறு, கச்சத்தீவு, மீத்தேனு, கைட்டுவாரமணி, 8 வழிச்சாலை, உயர்மொழி தொகுப்புறம், ஸ்டெர்லைட்டு, அணுவுல, அணுக்களி மையம், மீட்டினோ எல்லா பிரச்சனைக்குமா போராடி இருக்கோம். கஜா புயல், தானே புயல், ஒக்கி புயல், நிவர் புயல், மிக்சாம் புயல், சென்னை பெருவெள்ளம், மக்கள் பாதிக்கப்பட்ட காலத்திலே மக்களோடு களத்தில் இருக்கோம். நாங்கள் மக்களிந்து மக்களுக்காக வந்தவர்கள். எங்களை ஆதரிக்காது, எங்களை அரவணைக்காது, எங்களை கொண்டாடாது யார் ஆதரிக்க போறீங்க? மறுபடி திமுக அந்த இடத்துல வந்து என்ன செய்ய போகுது? இந்தியாவில் ஒரு மாநில கட்சி முதல் முறையாக ஆட்சி பிடித்தது என்றால் அது திமுக. 1969 அண்ணா தலைமையில் திமுக ஆட்சி பிடித்தது முதல் மாநில கட்சியாக. அதே போல மத்திய அமைச்சரவையில் அதிகப்படியான ஆண்டுகள் அங்கம் வகிச்ச ஒரே மாநில கட்சி திமுக. மத்திய அமைச்சரவையில் 18 ஆண்டு அங்கம் வச்சான். விபி சிங், தேவகவுடா, ஐகே குஜ்ரால், வாஜ்பாய், மன்மோகன் சிங் அப்படின்னு பல பிரதமர் கீழே மத்திய அமைச்சரவையில் திமுக அங்கம் வைத்தது. 99 தொடங்கி 2013 வரை தொடர்ச்சியாக 14 ஆண்டுகள். அதில் 2004 2009 காலகட்டம் 5 ஆண்டுகால காலகட்டம். 2004-2009 பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடித்ததே தமிழ்நாட்டில் இருந்த திமுகவோட பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் தான். தமிழ்நாடு தான் தென்னகம் தான் இந்தியாவை இயக்கி கொண்டிருக்கிறது சொல்லப்பட்ட காலகட்டம். அந்த காலகட்டத்தில் மாநில சுயாட்சிக்காக திமுக தூக்கி போட்ட துரும்பு என்ன? ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநதுக்கு இப்ப இருக்கிறார்ல. 18 ஆண்டு மத்திய அமைச்சருடைய அங்க வைத்த போது ஆளுநர் பதவி நீக்குங்கன்னு கேட்டாரா? ஆளுநரோட அதிகாரத்தை குறைங்கன்னு கேட்டாரா? ஆளுநர் தீர்மானத்தை ஒப்புதற்கான காலக்கெடு நிர்மாணம் பண்ணுங்கன்னு கேட்டாரா? காவிரி உரிமையை நிலைநிறுத்துங்கன்னு கேட்டாரா? முல்லை பெரியாறு நீர்மட்டத்தை 152 அடியா உயர்த்தி விடுங்கன்னு கேட்டாரா? கச்சத்தீவை மீட்டெடுங்கன்னு கேட்டாரா? கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வாங்கன்னு கேட்டாரா? என்ன கேட்டார்? தன் மகனுக்கு அமைச்சர் பதவி கேட்டார். அந்த திமுக மறுபடியும் வந்து செய்ய போது நாங்கள் விடியலாட்சி கொடுப்போம் என்றால் விடியலாட்சியை கொடுத்து விட்டார்களா? வரலாற்றில் இல்லாத அளவுக்கு சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போய் கிடக்கு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முழுக்க கொலை, கொள்ளை, பாலியல் கொடுமை. கோயம்புத்தூர்ல ஒரு தங்கை வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறான். சர்வசாதாரணமாக நடக்குது. தமிழ்நாட்டில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போதைப் பொருட்களின் மிதமெஞ்சிய புழக்கம். மதுபான கடையை மூடக்கோரி போராட்டம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வாசல கருப்பு கொடி ஏந்தி கருப்படை தெரிவித்து குடும்பத்தோடு மதுக்கடை மூடக்கோரி போராட்டம் நடத்தியது இதே ஸ்டாலின். இந்தியாவில் இளமதுவை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்று முழங்கியது அம்மையார் கனிமொழி. இன்னைக்கு மதுபான கடை தெரியலையா? மதுவால் இளைய சமுதாயம் சீரழிந்து கொண்டிருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? ஏன் மதுபான கடையை மூட மறுக்கிறீங்க? ஏன் மூடல? அண்ணாவின் வழி ஆட்சி நடத்துறோங்கிற. அண்ணா மதுபான கடை நடத்தினாரா? திமுக ஆட்சிக்கு வருது முதல் முறையாக 69 அண்ணா வாக்குறுதி கொடுத்துறாரு. 1 கோடி அரிசி நிச்சயம், 3 கோடி அரிசி லட்சியம்ட்டு. ஆனா 1 கோடி அரிசி கூட கொடுக்க முடியல, நிதி நெருக்கடி. அண்ணா கிட்ட போய் சொல்றாங்க 1 கோடி அரிசியாவது தரணும்னா வருவாய் வேணும், பேசாம மதுபான கடையை தந்து விட்டலாம் அப்படிங்கிறாங்க. நான் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்ல. நான் வாக்குறுதி நிறைவேற்றாம பொய்யன்னு பேர் எடுத்தாலும் பரவாயில்லை. மதுபான கடை நடத்தி வருமானம் ஈட்டி ஆட்சியை தொடர வேண்டும் நிலை வந்தால் நான் துண்ட உதறி தோல்ல போட்டு நடைய கட்டுவேன். அப்படிப்பட்ட ஆட்சியே தேவையில்லைன்னார் அண்ணா. இன்னைக்கு நிலைமை என்ன? டாஸ்மாக் கடையில், ஒரு மதுபான கடையில் வருமானம் குறைந்து போனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை இடைநீக்கம் செய்கிறது அரசு. ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு, பள்ளிக்கூடத்தில் மாணவர்களின் தேர்ச்சி விழுக்காடு குறைஞ்சு போச்சு, வருகை விழுக்காடு குறைஞ்சு போச்சு. பள்ளி கல்வித்துறை அலுவலரை என்றைக்காவது இடைநீக்கம் பண்ணியிருக்கா? ஒரு நூலகம் இருக்கு, நூலகத்தில் படிக்க போறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு, நூலகரை இடைநீக்கம் பண்ணியிருக்கா?
என்னைக்காவது. ஆனால் மதுபான கடைக்கு குடிக்க வர்றவன் எண்ணிக்கை குறைஞ்சு போனா இடைநீக்கம் பண்ணுன்னா எப்படி? அப்ப எல்லாரையும் குடிகாரனா மாத்தணும். ஒரு பக்கம் மதுவை ஊக்குவிக்கிறது. தீபாவளிக்கு எந்த படம் வந்தாலும், விஜய் படம் வந்தாலும், அஜித் படம் வந்தாலும், சிவகார்த்திகேயன் படம் வந்தாலும், கல்லா கட்டுறது என்னமோ டாஸ்மாக் தான். மொத்த படம் சேர்ந்தாலும் அந்த ஒத்த கடை வருமானம் தீட்ட முடியல. 80,000 கோடிங்கிறான், 48,000 கோடிங்கிறான். ஆண்டுக்கு 48,000 கோடி. ஒரு ஆண்டுக்கு 48,000 கோடிக்கு மதுக்கடை விற்பனை ஆகுது. எவ்வளவு பெரிய சிக்கல் இது. ஆனால் காந்தியடிகள் சொல்றாங்க, குடி என்பது பழக்க வழக்கம் இல்ல, நோய்ங்கிறார். அவன் மது பிரியன் இல்லடா, குடி நோயாளி. அப்படி குடி நோயாளியாக தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான பேர் ஆயிட்டான். மது குடிச்சான்னா 18 வயசுல குடிச்சான்னா அவன் 40 வயசுல உடலுறுப்புகள்லாம் செயலிழந்துரும். குடிகாரனா ஒருத்தன் மாறி போனான்னா அவன் எப்படா சிந்திப்பான்? எப்படி எழுத்தாளனாவான்? எப்படி படைப்பாளனாவான்? எப்படி கண்டுபிடிப்பாளனா மாறுவான்? எப்படி நவீன சிந்தனைகள் பிறக்கும்? ஒருத்தன் குடிகாரனானா உடல்ல எப்படி வலு இருக்கும்? அவன் எப்படி விளையாட்டு போட்டியில் பங்கெடுப்பான்? அவன் எப்படி நாட்டை பிரதித்துவப்படுத்துகிற வகையில் அவன் ஒலிம்பிக்கில் பங்கெடுப்பான்? மற்றதுக்கு எப்படி போவான்? அப்போ இந்த சமூகத்தை மலட்டு சமூகமாத்த மாற்றுவதற்கான அத்தனை வேலையும் திமுக செய்யுது. இதில் ஐயா ஸ்டாலின், போதையின் பாதையில் போகாதீங்க அப்படின்னா சந்துக்குள்ளே போயிடலாமா? எங்கே போகிறது? தியாகம் செய்தார். மது குடிக்க போறவன் காலில் விழுந்து போதையின் பாதையில் போகாதீங்க, மதுவால நாட்டுக்கு வீட்டுக்கு ஆபத்து, சமுதாயம் சீர்கெட்டு போகும், உடல் கெட்டு போகும், மதுவை குடிக்காதீங்க அவர் கெஞ்சி கதறினாரு. ஏன்னா எந்தவித அதிகாரம் இல்லாத ஒரு சாமானிய சசிகுமார். ஆனா தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு போதையின் பாதையில் போகாதன்னா நீ என்ன மயத்துக்கு டாஸ்மாக் கடை தந்து வச்சிருக்க? எதுக்கு வந்து வச்சிருக்க? மதுவை மூட சொல்றோம், மதுக்கடையை மூட சொல்றோம். இது இல்லாம தமிழ்நாடு முழுக்க அங்கங்க கள்ள சாராயம் இன்றைக்கும் இருக்கு. 2002ஆம் ஆண்டு 2003ஆம் ஆண்டு கள்ளச்சாராயம் குடிச்சு கண் பார்வை போச்சு, கைகால் செயலிழந்து போச்சு. 2002 2003 கேள்விப்பட்டோம். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அடுத்தடுத்து கள்ளச்சாராய மரணங்கள், விழுப்புரம், மரக்காணம், செங்கல்பட்டு, அங்க கள்ளச்சாராய மரணம் ஏறக்குறைய 30 பேர் செத்து போறாங்க. செத்து போனோம். ஐயா ஸ்டாலின் சொல்றாங்க, நாங்க இரும்புக்காரன் கொண்டு ஒடுக்குவோம், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம், இனி தமிழ்நாட்டில் கள்ளச்சாரமே இல்லாத நிலையை உருவாக்கும்னார். இது எப்ப? முதல் ஆண்டு. அடுத்த ஆண்டு கள்ளக்குறிச்சியில் 60 பேர் செத்து போனாங்க கள்ளச்சாராயத்தால. எங்க கள்ளச்சாரம் வித்தான் தெரியுமா? இந்த இடத்துல கள்ளச்சாரம் வித்தான்னா இங்கேருந்து கண்ணு கட்டுகிற தூரத்தில் 100 மீட்டர்ல காவல் நிலையம் இருக்கு, இங்கேருந்து 100 மீட்டர்ல நீதிமன்ற வளாகம் இருக்கு. இந்த வீதியில பானிபூரி கடை போடணும்னா கூட காவல்துறைக்கு தெரியாம, காவல்துறைக்கு மாமல் கொடுக்காம பானிபூரி கடை போட முடியாது. இதான் தமிழ்நாடு முழுக்கக்கூடிய நிலைமை. பானிபூரி கடையோ தள்ளுவண்டி கடையோ காவல்துறைக்கு மாமல் கொடுத்து அனுமதி வாங்கி தான் போட முடியும். கள்ளச்சாரம் காவல்துறைக்கு மாமல் கொடுக்காம அவன் கள்ளச்சாரம் வித்துருவானா? காவல்துறை சேர்ந்துகிட்டு அந்த பாவ காசுல வாங்கி தின்னுகிட்டு இருக்குது. அதன் விளைவு 60 உயிர் போச்சு. அந்த உயிரை ஈடுகட்டுறதுக்கு எல்லாருக்கும் 10 லட்சம். ஒரு 10 நாள் செய்தியா இருக்கும், பேசுபொருளா இருக்கும், அப்புறம் மறந்து கடந்துருவோம். இப்படி எல்லா துறையும் நடக்குது இந்த ஆட்சியில். அதிமுக ஆட்சி கொடுமைன்னா திமுக ஆட்சி அதை விட பெரிய கொடுமை. கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை சிங்குன்னு அடிச்சான். அதிமுக ஆட்சியின் கொடுமை தாங்காம திமுக போட்டா இது அதை விட மாபெரும் கொடுமையா இருக்கு. இன்னைக்கு செய்தியை பார்க்குறோம், பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து, திருத்தணி பக்கம் பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பச்சை பிள்ளை செத்து போயிட்டாங்க. வெக்கம் இல்லாம இந்தியாவிலே தமிழ்நாட்டில் கல்வியின் தரம் சிறப்பாக இருக்கிறது. நாங்க கல்வி கூடங்களை சிறப்பாக வச்சிருக்கோம் சொல்றியே, ஒரு உயிர் போச்சா? ஒரு உயிர் போச்சு. ஏன் தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடங்களில் தரம் அப்படிதான் இருக்குது. பள்ளிக்கூடங்களில் கூரை சரியா இருக்காது, கழிவறை வசதி இருக்காது, பெண் பிள்ளைகள்லாம் அந்த கழிப்பறைக்கு போவதற்கான அந்த வாய்ப்பு இருக்காது.
ஏன்னா கழிப்பறை வசதி இருக்காது. அதே போல் பார்த்தீங்கன்னா சுகாதாரம் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஏன்னா அரசு நடத்தக்கூடிய எதுவும் தரம் இல்லாமல் இருக்கும். என் அன்பு சொந்தங்களை, மேலை நாடுகளுக்கு போய் பாருங்க, வாய்ப்பு இல்லைன்னா இணையத்தில் தட்டி பாருங்க. ஜெர்மனியை தட்டிப்பாரு, அமெரிக்கா தட்டிப்பாரு, அரபு நாடு தட்டிப்பாரு இணையத்தில். அங்கெல்லாம் அரசு நடத்தக்கூடிய எல்லாம் தரமாக இருக்கும். ஆனால் இங்கு அரசு நடத்தக்கூடிய அத்தனையும் தரமற்று இருக்கும். எங்க ஒரே சாலைங்க, இந்த சாலையில் ஒரு தனியார் பேருந்து போகுது. அந்த தனியார் பேருந்து ஒருத்தர் நடத்துறாரு, முதலாளி. அந்த முதலாளி ஒரு பேருந்தை ஓட்டி அதை 10 பேருந்தாக்கி பெரிய பேருந்துகளுக்கு அதிபராகிறார். ஆனால் இதே சாலையில் அரசு பேருந்து போகுது. அந்த பேருந்து இருக்கே விட அதிகப்படியும் ஆட்களை போய் நிரப்பிக்கிட்டு தான் போகுது. ஆனால் அந்த பேருந்து போகிறப்ப நஷ்டப்படுது. போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, பால்வளத்துறை நஷ்டத்தில் இயங்குது, எல்லா துறையும் நஷ்டத்தில் இயங்குது. லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரே துறை இந்த மதுத்துறை தான். மது கடைகள் அது தொடர்பானது தான். அந்த அந்த நிறுவனம் மட்டும்தான். இந்த ஆட்சி அமைப்பு முறை எப்படி இருக்கு? இவங்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம ஏன் வாக்குகளை தரணும்? அன்பு சொந்தங்கள் நினைச்சு பாருங்க. அடிமை இந்தியாவில் முன்னோர்கள் தூக்கில தொங்கினா விடுதலைக்காக பாக்கள் பாடினான், வாழ்க்கை இழந்தான், சிறைக்கு போனான், செக்கிழுத்தான், மிதிப்பட்டான், அல்லல் பட்டான், பெரும்பாடுபட்டான். ஏன்? நாம சுதந்திர நாட்டில் வாழணும்னா இல்ல, நமக்கு பிறகாக வரக்கூடிய சந்ததிகள் நல்லா வாழணும்னு. ஆனா நல்லா வாழ்றோமா? என் அன்பு சொந்தங்களை, வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் வெள்ளைக்கார ஒரு அடக்குமுறை சட்டம் கொண்டு வர்றான். ரவுலட் சட்டம்னு பேர். ரவுலட் சட்டம்னு சட்டம் கொண்டு வர்றான் வெள்ளைக்காரன் காலத்தில். அந்த காலத்தில் யார் விடுதலைக்காக போராட்டம் பண்ணாலும் எந்தவித கேள்வியும் இல்லாமல், விசாரணை இல்லாமல் எத்தனை நாட்கள் வேணாலும் சிறையில் வச்சிடலாம். சிறையில் வச்சு அவனை கொடுமைப்படுத்தலாம். அப்படிப்பட்ட சட்டம். இன்னைக்கு மாதிரி சிறைங்கிறது நவீனமாக இருக்காது. இன்னைக்கு சிறைக்குள்ள கழிப்பறை வசதி உண்டு. சிறைக்குள்ள நீ கேரம் போர்டு விளையாடலாம், செஸ் போர்டு விளையாடலாம், புத்தகம் படிக்கலாம், பத்திரிக்கை படிக்கலாம். இன்னைக்கு தொலைக்காட்சி கூட வந்துருச்சு. ஆனால் அந்த காலகட்டத்தில் சிறைக்குள்ள அப்படி கிடையாது. சிறைக்குள்ள கழிப்பறை இல்லை. ஒரே ஒரு தட்டு வச்சிருப்பான். சிறுநீர் கழிக்கவோ மலம் கழிக்கவோ அந்த தட்டிலே கழிச்சிட்டு அங்கேயே தூங்கணும். சாப்பாடு வாயில் வைக்க முடியாது. சிறைக்குள்ள இன்னைக்கு மாதிரி சும்மா தூங்க முடியாது. போய் கல் உடைக்கணும், போய் வேலை செய்யணும். அந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் அவ்வளவு பாடுபட்டேன். வெள்ளைக்காரன் கொண்டு வந்த ரவுலட்ஸ்ங்கிற கொடுங்கோல் சட்டத்துக்காக பஞ்சாப் மாநிலத்தில் ஜாலியன் வாலாபாக்ங்கிற இடத்துல அந்த அந்த மாநில மக்கள் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. ஒன்று கூடுறப்ப ஒன்று கூடிய மக்களை நோக்கி அன்னைக்கு வெள்ளைக்காரன் ஜெனரல் டயர் உத்தரவு போட்டு துப்பாக்கி சூடு நடத்தி மண்ணின் மக்களில் ஆயிரக்கணக்கான பேரை கொண்டுடுறேன். அதை தப்பிக்க ஓட பார்த்து செத்து போனவங்க, தப்பிப்பதற்காக கிணத்துல, அங்கே இருக்கக்கூடிய கிணத்துல விழுந்து செத்து போனவங்க, அப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. வரலாற்றில் ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்று இன்றளவுக்கு வர்ணிக்கப்படுது. அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து முடிஞ்சு 100 ஆண்டுகள் கடந்துட்டோம். 100 ஆண்டுகள் கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டு கொண்டானோ அதே இங்கிலாந்து நாட்டில், இங்கிலாந்து பார்லிமெண்டத்திலே இன்றைக்கு இருக்கக்கூடிய வெள்ளைக்காரர்கள் எங்கள் முன்னோர்கள் தவளித்து விட்டார்கள், ஜாலியன் வாலாபாக்கிலே அப்படிப்பட்ட பேரவனம் நடந்திருக்க கூடாது என்று சொல்லி மனமுருக மன்னிப்பு கேட்கிறான், வருத்தம் தெரிவிக்கிறான். 100 ஆண்டுக்கு முன்னாடி நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு. ஆனால் வாழக்கூடிய சமகாலத்தில் தூத்துக்குடியில் மண்ணின் மக்கள்ல 13 பேரை துள்ள துடிக்க அரசே சுட்டு கொண்டுச்சு. அந்த படுகொலைக்கு மன்னிப்பு கேட்டானா? என் அன்பு மக்களே, எவ்வளவு கொலை பண்ணாலும் எவ்வளவு வன்கொடுமை செஞ்சாலும் இங்கே சட்டம் யாருக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கறது இல்லை. கடைசி அந்த தமிழ்நாட்டில் யாரை தூக்கில போட்டேன்? யாருக்கா நினைவு இருக்கா? தமிழ்நாட்டில் கடந்த முறை யார் தூக்கில போட்டேன்? ஆட்டோ சங்கரும் ஒரு ஆள். அவனை தூக்கில போட்டு 1/4 நூற்றாண்டு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் யாரையும் தூக்கில போடல. இந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்கலையா? கொலை நடக்கலையா? கொள்ளை நடக்கலையா? எல்லாம் நடந்தது. எந்த தவறை செஞ்சாலும் சரி அவனை தூக்கில போடக்கூடாது அப்படின்னு சட்டமே சொல்லுது. அப்ப குற்றங்களை நிகழ்த்தியவனையே தூக்கில போடக்கூடாது, கொலை செய்யக்கூடாது என்றால் தூத்துக்குள்ள போராடிய அப்பழுக்கற்ற அப்பாவிகள் மீது துப்பாக்கி நடத்தி எதற்காக கொல்லணும்? 13 பேரை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன? சுட்டு கொன்னான். தனிப்பெரு முதலாளிக்காக, ஸ்டெர்லைட் ஆலை அந்த நிர்வாகத்துக்காக மண்ணின் மக்கள் 13 பேரை கொன்னான். கொன்னது அதிமுக அரசு. அதிமுக அரசு கொன்ற போது திமுக போராட்டம் நடத்தியது.
நாங்க சும்மா விட மாட்டோம். நாங்க ஆட்சிக்கு வந்தவுடனே குற்றவாளிகளை கூண்டில் ஏத்தோம்னா, ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம்னா. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு யாரையும் குற்றவாளி கூண்டில் ஏத்தல, யார் மேலேயும் வழக்கு போடல, யாரையும் சிறைப்படுத்தல, யாரையும் எதுவும் செய்யல, அப்படியே விட்டுட்டான். தூத்துக்குடியில் மக்களை கொன்னது அதிமுக, அது தொடர்புடைய அதிகாரிகளை காப்பாற்றி கொண்டிருப்பது திமுக. கொடநாட்டில் கொலை யாருக்காக நடக்குது? எடப்பாடி பழனிசாமிக்காக நடக்குது. கொடநாடு அந்த ஜெயலலிதாவோட வீட்டில் ஆவணங்களை திருட போகிறாங்க. திருட போகிறப்ப மாட்டிக்கிறான். அப்போ ஒரே ஒரு காவலரை என்ன பண்ணுறாங்க? கொடநாட்டில் காவலரை தலைகளாக கட்டி தொங்க விட்டுறான். அவன் வந்து அந்த குளிருக்கு மதுவை குடிச்சிட்டு சாப்பிட்டு இருந்ததால அதை அடைச்சி போய் மூச்சு திணறி இறந்துடுறான். அப்போ அங்கே கொள்ளையடிக்க போகிறாங்க, கொலை பண்ணிடுறாங்க. கொலை பண்ணோடனே அது வெளிச்சத்துக்கு வந்துடுது. வெளிச்சத்துக்கு வந்தோடனே ஒவ்வொருத்தர் ஆளாக போட்டு தள்ளுறான். தொடர்புடைய ஆளாக ஒரு 4-5 பேரை போட்டு தள்ளுறாங்க. அடுத்தடுத்து படங்களில் வருது போல கொடநாட்டில் கொலை. நாங்கள் வந்தோம்னா கொடநாடு கொலை வழக்கில் தொடர்புடைய எல்லாரையும் சிறைப்படுத்துவோம், எடப்பாடி பழனிசாமியை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு பேசுறது திமுக. நீ கொடநாடு கொலை வழக்கு நிலைமை என்ன? ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஏதாவது முன்னேற்றம்? நாங்கள் வந்தோம்னா இந்த ஊழல்வாதிகளான வேலுமணி தங்கமணியை சிறைப்படுத்துவோம், ஒருத்தரையும் சும்மா விட மாட்டோம் சொன்னது யார்? இதே திமுக. இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது. வேலுமணி சிறைக்கு போனாரா? தங்கமணி சிறைக்கு போனாரா? யார் சிறைக்கு போனா? இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எவனா ஒருத்தன் போராடுறானா அவன் சிறைக்கு போமா. இந்த ஆட்சி யாருக்கான ஆட்சி? மண்ணுக்கான ஆட்சியா? மக்களுக்கான ஆட்சியா? மக்களின் நலவாழ்வுக்கான ஆட்சியா? ஏன் இந்த ஆட்சியை திரும்ப திரும்ப அங்கீகரிக்கணும்? ஏன் வாக்களை தரணும்? அன்பு சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கணக்கிட முடியாத வள வேட்டை தமிழ்நாட்டில் நடக்குது. ஐயா சகாயம் நாடறியப்பட்ட அதிகாரியாக இருந்தவர். ஐயா சகாயம் லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்துங்கிற முழக்கத்தை வச்சுவர். நேர்மைக்காக உண்மைக்காக கடைசி வரை கக்கனை போல வாழ்ந்த நிர்வாகி அதிகாரி ஐயா சகாயம். அவர் மதுரையில் மாவட்ட ஆட்சியாக இருக்காது. மாவட்ட ஆட்சியாக இருக்கிறப்ப மதுரையில் கனிம வளங்களை வந்து கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது. அது குறித்து ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணி அன்னைக்கு ஆண்ட ஜெயலலிதாமையாருக்கு அனுப்புறாரு. ஜெயலலிதாமையார் வந்து இவன் தேவையில்லாத நோண்டிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஜெயலலிதாமையார் வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் பணியை விட்டுட்டு வேற துறைக்கு இடமாற்றம் பண்ணிடுறாங்க. வேற துறைக்கு இடமாற்றம் பண்ண பிறகு அதுக்கு பிறகு கோஆப்டஸ் துறையில் இயங்குற சகாயம் அவன் நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட்டு மதுரையில் என்ன நடக்குதுங்கிறத கண்டறிவதற்கு அந்த கனிமவள கொள்ளைக்கான ஒரு குழு போட்டு அந்த குழுவுக்கு தலைவராக வந்து சகாயத்தை போடுது. சகாயம் என்ன பண்ணுறாரு? அந்த கனிமவள கொள்ளைக்காக பச்சிளம் பிள்ளைகள் நரபடி கொடுக்கப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்டு சுடுகாட்டில் போய் ஆய்வு பண்ணுறாரு. எலும்பு கூட்டு ஆய்வு பண்ணுறாரு, மற்றதை ஆய்வு பண்ணுறாரு. அது தொடர்புடைய அதிகாரிகள் வந்து அதை சோதனை பண்ணணும். ஆனால் சகாயம் நிற்கிறாரு, எந்த அதிகாரியும் வரலை. அவரோட விசாரணை முறைக்கு ஒத்துழைப்பு இல்லை, கடும் இடையூறு. காலையிலேருந்து மாலை வரைக்கும் சுடுகாட்டில் இருக்காரு, அதிகாரிகள் வரலை. கடைசியாக மாலை வேளையில் சொல்கிறாங்க, நீங்கள் வேணா போய் ஓய்விடுங்க, நாளைக்கு வந்து இந்த ஆய்வெல்லாம் பார்த்துக்கலாங்கிறாங்க. அது சகாயம் மறுத்தார். நான் போக மாட்டேன், சுடுகாட்டை விட்டு போனேன்னா இங்கே இருக்கக்கூடிய சாட்சிகளை பூரா ஆவணங்களை பூரா அவங்க வந்து கலைச்சிடுவாங்க, நான் போக மாட்டேன்னு மறுக்கிறார். அதனால் என்ன பண்ணுறீங்க கேட்குறப்ப ஒரு கட்டில் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கட்டில் சுடுகாட்டில் போட்டு சுடுகாட்டு மேலேயே சகாயம் படுத்துட்டார். விடிய சுடுகாட்டில் தூங்குறாரு. காலையில் எழுந்திரிச்ச உடனே பத்திரிகையாளர்கள் ஒளி வாங்கி நீட்டி விடிய சுடுகாட்டில் தூங்கிலே பயமா இல்லைன்னு கேட்குறாங்க. அதுக்கு சகாயம் சொன்ன பதில், எனக்கு சுடுகாட்டில் பயம் இல்லை, சுதந்திர நாட்டெலாம் பயமாக இருக்குன்னார். அதான் நாட்டின் நிலைமை. இங்கே கொள்ளைக்காரன், திருட்டு பையன் எல்லாரும் சுதந்திரமாக உழவுறான், அவெல்லாம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கான். இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைக்கணும்னு நினைக்கிற நாம் இங்கே வந்து ஓரம் தள்ளப்படுறோம். ஒரு நாட்டில் பிரதமர் சரியில்லையா, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். முதலமைச்சர் சரியில்லையா, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். அமைச்சர் சரியில்லையா, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். அதிகாரிகள் சரியில்லையா, அந்த நாட்டை சரி பண்ணிடலாம். ஆனால் ஒரு நாட்டில் மக்கள் சரியில்லைன்னா எது ஒன்றும் செய்ய முடியாது. நாம் திரும்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு செலுத்துகிற வரை இந்த துயரங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நாம் மாறாது, நாடு மாறாது. எல்லா கொடுமையும் நடக்கும். அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பாலியல் வன்கொடுமை, எல்லா கொடுமையும் நடக்கும். அதை மாத்திரம்னா நீங்க மாறுங்க. ரெட்டலைக்கு உதயசூரனுக்கு வாக்கு செலுத்துற எண்ணத்தை கைவிடுங்க. என்னங்க சாதிக்க போறீங்க?
ரெட்டடைக்கு வாக்கு செலுத்தி உதயசூனுக்கு வாக்கு செலுத்தி என்னதான் சாதிச்ச போறீங்க? என்ன கிடைச்சிட போகுது? இவ்வளவு ஆண்டு காலத்தில் 60 ஆண்டு காலத்தில் செய்யாத ஒண்ணு வரக்கூடிய காலத்தை செய்ய போறானா? என்ன செய்ய போறேன்? என்ன செஞ்சிருவாரு கேட்டா பாஜக உள்ள வந்துடும். பாஜக உள்ள வந்துடும். ஜன்னலை சாத்தி வைங்க, பாஜக வந்துடும். நம்மளை ஜன்னலை சாத்தி சொல்லிவிட்டு இவன் வாச கதவு வழியா பாஜக கைப்பிடிச்சு கூட்டு வருவேன். பாஜக தமிழ்நாட்டில் வராது, வரப்போறது இல்லை. இது சத்தியம். ஏன்னா 2014 நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்படுறார். குஜராத்தின் முதலமைச்சராக இருந்த நரேந்திர மோடியை பாஜக RSS வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவிக்குது. மோடி சிறப்பான ஆட்சியை கொடுத்தார் குஜராத்தில். அதே போல நாடு முழுக்க ஆட்சி பெற வேண்டும் என்றால் மோடிக்கு வாக்கு செலுத்துங்கள், பாஜகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று பரப்பை செயல்படுகிறது. இந்தியா முழுக்க பாஜக வெற்றி பெறுகிறது. வாஜ்பாய்க்கு கிடைக்காத அறுதி பெரும்பான்மை நரேந்திர மோடி கிடைக்கிறது. இந்தியா முழுக்க வெற்றி பெற்ற பாஜக தமிழ்நாட்டிலே மண்ணை கவியது. 2014, 2019, 2024 3 பார்லிமெண்ட் பொது தேர்தலிலும் பாஜக மண்ணை கவியது. அதில் 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் இன்னைக்கு போலவே பாஜகவோடு அதிமுக கூட்டணியில் அதிமுக இருக்குது. அந்த சமயத்தில் பாஜகவை சேர்ந்த சட்டமன்ற வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போறப்ப மோடி படத்தை போடாம, அமித்ஷா படத்தை போடாம அவன் எம்ஜிஆர் படத்தை, ஜெயலலிதா படத்தை போட்டு பாஜக ஓட்டு கட்டான். ஏங்க மோடி படத்தை போடல, அமித்ஷா படத்தை போடலன்னு கேட்டா, மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட்டு போனோம்னா விழுற ஓட்டும் விழாம போயிடும், தமிழ்நாட்டில் போட மாட்டான்னு. இந்தியாவிலே சட்டமன்ற வேட்பாளரே மோடி படத்தை அமித்ஷா படத்தை போட தயங்கினான்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இங்குதான் சாத்தியம். இப்ப கடந்த ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பாஜகவோட மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர் வந்து ஒரு நிர்வாகிகிட்ட பேசுறாரு, பாஜக நிர்வாகிகிட்ட பேசுறாரு. பேசுறப்ப எப்படி கட்சியெல்லாம் வளர்ச்சிப்படுதா, கட்சி எப்படி போயிட்டு இருக்கு, மக்கள் வந்து ஓட்டு கட்டு போட என்ன சொல்றாங்கிறப்ப அந்த நிர்வாகி சொல்றாரு, ஐயா நம்ம ஓட்டு கட்டு போறப்ப மக்கள் வாங்க வாங்க வீட்டுக்கு வாங்க சாப்பிட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க, அவ்வளவு ஆதரவா சோறு கூட போடுறோம்ங்கிறாங்க, ஓட்டு மட்டும் கேட்காதீங்கிறாங்க. யார் சொல்றா? பாஜகவை சேர்ந்த நிர்வாகி நயினா நகர்ந்துட்ட பதிவு பண்றாரு. தமிழ்நாட்டில் பாஜக நிலை அதான்டா. அவன் எந்த காலத்திலும் தமிழ்நாட்டில் எழ போறது இல்லை, அவன் என்னைக்கு வெளில போறது இல்லை. அவனும் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான்ல. இப்போ திடீர்னு கார்த்திகை தீபம் ஏற்றணும் மதுரையில். கார்த்திகை தீபமா? கார்த்திகை முடிஞ்சு 10 நாள் ஆச்சாடா, இப்போ ஏன் ஏற்றணும்? ஏன்னா அவன் ஏற்ற நினைப்பது கார்த்திகை தீபத்தை இல்லை, கலவர தீயை. அதைத்தான் ஏற்ற நினைக்கிறேன். அதுக்கு அதை வச்சு அரசியல். திருப்பரங்குன்ற மலை மேல அந்த உச்சியில போய் தான் ஏற்றணும். ஏன் ஏற்றணும்? இவ்வளவு ஆண்டு காலத்தை எங்க ஏத்தன? அங்க ஏற்ற வேண்டியதானே. புதுசா ஏத்தி என்ன சாதிக்க போற? இல்ல அங்கதான் ஏத்துவேன். ஏன்? அது ஒரு மதம் சார்ந்த அரசியல். என் அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டில் இவன் யார பேசினான்? பாஜக பிள்ளையார பேசினான். பிள்ளையார் தான் பாஜகவுக்கான அரசியல். பிள்ளையார் சக்தி வரும். அப்ப என்ன பண்ணுவான்? பிள்ளையார் பெரிய பெரிய பிள்ளையார் சிலைகளை வாங்கி வீதியில் வச்சிருவேன். மழையில வெயில்ல பனியில அவர் கடந்து அல்லாடுவார். கடைசியா ஒரு நாள் வேண்டாம், கடைசியில் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கழிச்சு அந்த சிலையை எடுத்துட்டு போவான். இவ்வளவு நாளை நம்மளை மழையிலையும் வெயிலையும் போட்டாங்க, இன்னைக்கு யாரும் தூக்கிட்டு போறாங்கன்னு பார்ப்பார் அவர். கடைசியாக கூட கடலில் போட்டுருவான், ஆற்றுல போட்டுருவேன். அந்த பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம் எங்கேருந்து வந்துச்சு? வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் மகாராஷ்டிராவில் பிளேக் நோய் பரவுது. அந்த பிளேக் நோய்க்கு காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இந்த பிளேக் நோய் வந்து எலிகள் மூலமாக பரவுது, எலிகள் தான் காரணம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எலிகளை ஒழிப்பதற்காக பாலகங்கார திலகர்னு ஒருத்தர் வந்து சட்டம், அப்போ அன்னைக்கு வந்து வெள்ளைக்காரன் சட்டம் போடுறான். பாலகங்கார திலகர் வந்து எலிகளை ஒழிக்கக்கூடாதுன்னு ஆதரவாக பேசுது. அப்படி எலிகளுக்கு ஆதரவாக பாலகங்கார திலகரால் உருவாக்கப்பட்ட ஊர்வலம் தான் பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலம். அந்த ஊர்வலம் ஒரு சேரி இருக்கும், ஒரு குப்பம் இருக்கும், ஒரு காலனி இருக்கும். இது வழியா பிள்ளையார் சதுர்த்தி ஊர்வலத்தை கொண்டு வாங்க, பிள்ளையார் ஊர்வலத்தை கொண்டு வாங்க, நான் வழிபடணும் அப்படின்னு கேட்டாலும் போகாது. எங்க தேவாலயம் இருக்கோ, எங்க தர்கா இருக்கோ, எங்க பள்ளிவாசல் இருக்கோ, எங்க மசூதி இருக்கோ அங்க கொண்டு போவான். அங்க கொண்டு போய் மதம் சார்ந்த முழக்கங்களை எழுப்புவான், மத பூசலை உருவாக்குவான், மத கலவரத்தை உருவாக்குவான். அதன் மூலம் மக்களை இந்து இஸ்லாம் கிறிஸ்துவம் என்று பிரித்து வாக்கு வேட்டையாடுவான். இதுதான் பாஜகவின் திட்டம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு
இன்னைக்கு என்ன பேசுறான்? வெற்றிவேல் வீரவேலுங்கிறான். பிள்ளையாரை பேசிவன் பிள்ளையாரை பிரேக்க பண்ணிட்டான். இவன் முருகனை ஒன் சைடா லவ் பண்றான். அவரும் செருப்பு கட்டி அடிச்சு விரட்டி பார்க்குறாரு, போக மாட்டேங்கிறேன். தமிழ்நாட்டில் வெற்றிவேல் வீரவேல் என்று பேசக்கூடிய இந்த பாஜக அருகாமையில் ஆந்திராவில் பேசுவானா? பேச மாட்டான். ஏழுகுண்டல வானா வெங்கட்ராமனா கோவிந்தா கோவிந்தா. அங்க கோவிந்தா போடுறவன் கேரளாவில் பேசுவானா? கேரளாவில் சாமியே சரணமைப்பான். அங்க சாமியே சரணமைப்பாங்கிறவன் மகாராஷ்டிராவில் பேசுவானா? அங்க கனவிதாதா மோரியாம்மா. அங்க கனவிதாதா மோரியாங்கிறவன் உத்தரப்பிரதேசத்தில் பேசுவானா? அங்க ஜெய் ஸ்ரீராம்மா. அங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறவன் மேற்கு வங்காளத்தில் பேசுவானா? அங்க ஜெய் காளி ஓம் காளிம்பா. அங்க ஜெய் காளி ஓம் காளிங்கிறவன் ஒரிசாவில் பேசுவானா? அங்க ஜெய் ஜெகநாத்ம்பா. எந்த ஊருக்கு போறானோ அதுக்கேற்ற மாதிரி ராகம் பாடுவான், பல்லவி பாடுவான். அதுல 2024 பார்லிமெண்ட் தேர்தலுக்கு முன்பாக நரேந்திர மோடி நாடு முழுக்க பரப்புரை செய்தார். ராமராஜ்யத்தை மீண்டும் அமைக்க வேண்டும், ராமர் கோயிலை கட்டி எழுப்பி விட்டோம், அந்த ராமர் கோயிலை வேற கட்சியில் ஆட்சிக்கு வந்தால் இடித்து விடுவார்கள், அந்த ராமர் கோயிலை காக்க வேண்டும் என்றால் நீங்கள் பாஜகவுக்கு வாக்கு செலுத்துங்கள் என்று கேட்டவர் நரேந்திர மோடி. 2024 பார்லிமெண்ட் தேர்தல் பரப்புரையில் முழுக்க முழுக்க பாஜகவின் பரப்புரை ராமர் கோயிலை பிரதானப்படுத்தி கட்டமைக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவு வந்தபோது அந்த ராமர் கோயில் இருக்கக்கூடிய அயோத்தியை உள்ளடக்கிய பைசாபாத் பார்லிமெண்ட் தொகுதியிலே பாஜக மண்ணை கவியது. ராமர் கோயில் இருக்கிற இடத்துலயே பாஜகவுக்கு ஓட்டு போடல, தோத்து போனது பாஜகவின் கோட்பாடு. அதுக்கு பிறகு என்ன பண்றான்? ஒரிசாவில் சட்டமன்ற பொது தேர்தல். மோடி அமித்ஷா பரப்புரைக்கு போறாங்க. மேடையில் மோடி அமித்ஷா இருக்காங்க. கூட்டம் சொல்லுது ஜெய் ஸ்ரீராம்ங்குது. மோடி சொல்றாரு இல்ல இல்ல ஜெய் ஜெகநாத்ங்கிறது. ஏன்? ராமரையும் பிரேக்கப் பண்ணிட்டார். அப்ப அவனுக்கு முழுக்க முழுக்க மதம் சார்ந்த அரசியல். என்ன செய்ய போற? திருப்பரங்குன்ற மலை மேல அங்க போய் விளக்கேத்தி என்னடா பண்ண போற? வறுமை ஒழிய போகுதா? விளக்கத்தினா ஏழ்மை போக போதா? பசி பஞ்சம் ஒழிய போகுதா? வேலையில்லா திண்டாட்டம் ஒழிய போகுதா? என்னாக போகுது? ஒரு மயிருக்காக போறது இல்லை. ஆனா அங்க போய் நாங்க விளக்கேத்தணும். என் அன்பு சொந்தங்களே, இந்த நாட்டு நிலைமை தெரியுமா? 5 ரூபா ரொட்டி பொட்டலத்தை வாங்குறதுக்கு ஒருத்தன் கடைக்கு போனா யோசிக்கிறாங்கிறான். ஏன்னா காசு அவ்வளவு தட்டுப்பாடா இருக்குது. அத்தியாவசியமான உள்ளாடைகளை வாங்க கடைக்கு போறான்னா இப்ப வேண்டாம், அடுத்த மாசம் காசு வந்துடும் வாங்கிக்கலாம்னு அந்த முயற்சியை தள்ளி போறான். வீக்கம் அவ்வளவு தமிழ்நாட்டில் இந்தியா முழுக்கக்கூடிய மாநிலங்களில் அவ்வளவு பொருளாதார நெருக்கடி. அந்த மக்களோட வாழ்க்கையை சரி பண்றதுக்கு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துறதுக்கு பாஜக கிட்ட ஏதாவது திட்டம் இருக்கா? 11 ஆண்டுகள் ஆண்டாம். 11 ஆண்டு. இந்த 11 ஆண்டுல நாட்டை உயர்த்தி காட்டினானா? என்ன பேசுவான்? நாங்கள் பாகிஸ்தானை சும்மா விட மாட்டோம், பாகிஸ்தானை துவம்சம் செய்வோம். பாகிஸ்தான் மீது பாய்கிற நரேந்திர மோடி என்றைக்காவது சீனா கொடுத்து பேசியது உண்டா? சீன ராணுவம் இந்திய எல்லைக்குள்ள வர்றான். இந்திய எல்லைக்குள்ள வந்து இந்திய ராணுவனோட தலையை வெட்டி எடுத்து போயிடுறான். அவ்வளவு பெரிய அட்டூழியம். இந்தியாவோட ஒரு மாநிலம் அருணாச்சல பிரதேசம். அந்த அருணாச்சல பிரதேசத்தை தெற்கு திபேத்துங்கிறான். இது சீனாவின் ஒரு மாகாணம். இது தெற்கு திபேத். இந்த தெற்கு திபேத்துக்குள்ள யாரும் இந்தியாவை சேர்ந்த யாரும் வர வேண்டும் என்றால் நீங்க பாஸ்போர்ட் வீசா எடுத்துட்டு வாங்குற. நரேந்திர மோடி சீனாவுக்கு கண்டனம் என்று வார்த்தை பேசியிருக்காரு. இந்திய ராணுவனோட தலையை எடுத்துட்டு போன பிறகு சீனாவுக்கு எதிராக மோடி ஆற்றிய உச்சபட்ச எதிர்வினை என்ன தெரியுமா? உச்சபட்ச எதிர்வினை. இந்தியா முழுக்க டிக்டாக்கு தடை. ஏன்? அது சீனாவை சேர்ந்த ஆப்பு, அதனால தடை போட்டுட்டோம். இது டிஜிட்டல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். டிக்டாக்கு தடை போட்டா ஜிபி முத்து கவலைப்படல. சீன அதிபர் ஏன்டா கவலைப்பட போறான்? அவன் டிக்டாக்க பண்ண போறான், அவ்வளவுதான். ஆனா பாகிஸ்தான் சொல்லுங்க, நாங்கள் பந்தாடுவோம். ஏன்னா பாஜக அரசியல் என்பது ஒன்னு பசுமாடு, இன்னொன்னு பாகிஸ்தான் நாடு. அதை தாண்டி எந்த அரசியலும் இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் செங்கோட்டையில் மோடி கொடியேற்றுறார், இந்தியாவோட தேசிய கொடியேற்றுறார். ஏத்திரப்பட சொல்றாரு தேச நலன் தேச பாதுகாப்புங்கிறார். அதே செங்கோட்டையில் மிக அண்மையில் தற்கொலை படை தாக்கல் தொடுக்கப்பட்டு 15 பேர் இறந்து போனான். எங்க செங்கோட்டையில், டெல்லி செங்கோட்டையில். இந்தியாவோட உளவுத்துறை என்ன செய்கிறது? உள்துறை அமைச்சகம் என்ன செய்கிறது? இந்தியாவோட ஏதாவது ஒரு மாநிலத்தில் அசம்பாவிதம் நிகழ்ந்தால், சட்ட ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டால்
அது குறித்து அறிக்கை கொடு என்று உள்துறை அமைச்சகம் அறிக்கை கேட்கிறது. ஆனால் டெல்லி மைய பகுதி, நாட்டின் தலைநகரம், அங்க தீவிரவாதி வந்து தற்கொலைப்பட தாக்கு கொடுக்கிறான்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? காஷ்மீர்ல சுற்றுலாத்தனம், காஷ்மீர் மாநிலமே கண்காணிப்பு கொடுக்கக்கூடிய பகுதி தான் காஷ்மீர் மாநிலமே, ராணுவம், காவல்துறை, உளவுத்துறை எல்லாமே. ஆனா அங்க வந்து தீவிரவாதி வந்து சுற்றுலா பணியில் 25 பேருக்கு மேல கொண்டு விட்டு அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டான். இவன் புள்ள பிடிக்கிட்டு இருக்கான். இந்த நாட்டின் ராணுவமும் காவல்துறையும் உளவுத்துறையும் அவனை தப்பிக்க விட்டு பாகிஸ்தான் மீது போறான். சரி, பாகிஸ்தான் மீது போர் தொடுத்த எவன் சுட்டு கொன்னானோ, எவன் மக்களை படுகொலை பண்ணானோ அவனை பிடிச்சியா, கைது பண்ணியா, இல்ல சுட்டு கொன்னியா, என்ன பண்ண? பதில் கிடையாது. 1 மாத காலம் போருன்னாங்க. பாகிஸ்தான்ல கராச்சி பக்கம் போயிடுச்சு ராணுவம், ராவல்பிண்டி பக்கம் போயிடுச்சுட்டான். திடீர்னு போராட்டம் எடுத்துட்டான். ஏண்டாண்ணா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாரு. டொனால்ட் ட்ரம்ப் சொல்லிட்டாருன்னு எடுத்துட்டோம்னு. டொனால்ட் ட்ரம்ப் ஏன் சொன்னாரு? அவர் இந்த போரை நிறுத்திட்டாருன்னா இதே போல போர்களை நிறுத்தி உலகத்தில் போரை நிறுத்தி அமைதியை நிலைநாட்டிய பெருமகன் நோபல் பரிசு வாங்கலாம்ட்டு, அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கலாம்னு அவர் செஞ்சாரு. அவன் நோபல் பரிசு தரல. இவர் போரை நிறுத்திட்டு வந்துட்டாரு. இப்போ அதை செத்து போனான்ல, செத்து போன குடும்பத்துக்கான நீதி என்ன? அது தொடர்புடைய பயங்கரவாதி, தீவிரவாதி தண்டிக்கப்பட்டானா, கைது செய்யப்பட்டானா, கொலை செய்யப்பட்டானா, அதற்கு என்ன பதில் யாருக்கும் தெரியும். 2019 தேர்தல் நெருக்கத்தில் புல்வாமாங்கிற ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதி, ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதியில் 350 கிலோ ஆர்டிஎக்ஸ் மருந்தோட ஒருத்தன் உள்ள போய் வெடிச்சு செதறி 40 ராணுவ கொண்டான். கொன்ற நாளுக்கு அடுத்த நாள் நரேந்திர மோடி பாஜகவின் வாக்குச்சாவடி மோதல் கூட்டத்தில் பேசுறாரு, இந்த 40 பேர் படுகொலையை தேசபக்தி அலையாக மாற்றுங்கள், நாடு முழுக்க பாஜகவுக்கு வாக்கு வரும்படி செய்யுங்கள். சொன்னது யார்? நரேந்திர மோடி. எவன் செத்தாலும், யார் தாலி இறந்தாலும், இந்த குடும்பம் நடத்திற்கு வந்தாலும் இவர்களுக்கு கவலை இல்லை. அங்க ஒரு மோடினா இங்க ஒரு ஸ்டாலின். இதை புரிஞ்சு நடந்துக்கணும். அதை விட்டு நான் திமுக தான் போடுவேன், போடு, தாராளமாக திமுக போடு, நாதியற்று நிற்பேன், நடுத்துவர்களை கொண்டாந்து நிறுத்துவேன், அப்போ மறுபடியும் எங்களை தான் தேடுவேன். இப்போ திடீர்னு ஒருத்தர் குறுக்க பூந்திருக்காரு. அவர் தமிழ்நாட்டில் நாங்கள் புரட்சியை ஏற்படுத்த போகிறோம், நாங்கள் தான், எங்களுக்கு அவங்களுக்கு தான் போட்டியே. தமிழ்நாடு இருக்கிற துண்டு சிட்டை மாட்டிக்கிட்டு அல்லாடுது. இப்போ ஒரு முழுநீள தாழ் வருது. ஒரு தத்திய தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்த படாத பாடுபடுறோம். ஒரு தற்கொலைனா பரவாயில்ல, ஒரு கூட்டமே தற்கொலை கூட்டமாக வருது. தற்கொலைங்கிற வார்த்தையை தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்திய பெருமை அந்த கட்சி தான் சேரும். எந்த கட்சி நான் சொல்ல தேவையில்லை. அதுவும் கட்சி பேர் என்ன தெரியுமில்ல, பக்கா மாசு கட்சியா, பக்கா மாசு கட்சி. கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், கொள்கைனா என்னன்னு கேட்குறேன். அது எவ்வளவு கிலோ எந்த கடையில் விற்குங்கிறேன். ஏண்டா விஜய் அதுக்கு வாய் திறக்கல, விஜய் ஏன் அதுக்காக பேசலாம், சஸ்பென்ஸ் அடுத்த பாட்டில் வருங்கிறேன். எங்க ஒண்ணுமே தெரியலங்க. அரசியலற்ற கூட்டம் அரசியலுக்கு வர்றேன். இங்க கொள்கை, கோட்பாடு, நிலைப்பாடு அதை விட்டுங்களேன். டிரான்ஸ்பார்மர் மேலே ஏறாங்க ஒருத்தன் கூட்டமே ஏறுறான். இப்போ 2 நாள் கழிச்சு கூட்டம் நடக்க போகுது இதே கொங்கு மண்டலத்தில். என்ன தெரியுமா உத்தரவு? நல்ல முள்கம்பியை வச்சு கட்டுங்க, ஏறிடுவாங்க, இல்லை கிரீஸை தடவுங்க. அவன் கிரீஸை தடவை என்ன பண்ணுறான், மண்ணள்ளி வச்சு தேய்ச்சி விட்டு ஏறிடுறான். பிறப்பலை அணில்ல ஏறிடுறான். அது ஊர் கட்சின்னு. விஜய் வர்றாரு, வர்ற இடம் பூரா கூட்டமாக இருக்கு. கூட்டம் வரத்தாண்டா செய்யும். கழுத செத்து போனா கூட கூட்டம் வருங்க. தமிழ்நாட்டில் பழக்கம் தெரியுமில்ல, நடிகன்னா நாக்க தொங்க போட்டு போய் நிற்பான். நாட்டுக்காக உழைச்சவன், பாடுபட்டவன், வாழ்க்கை இழந்தவன், பொருளாதாரத்தை செலவு பண்ணவன், தன் சிந்தனையை முழுக்க செலவு பண்ணவன், அவனை பற்றி எந்த கவலையும் இல்லை. நல்ல கண்ணுன்னு தலைவர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நல்லவர். கட்சி நாசமாக போச்சு, ஒரே ஒரு நல்லவர் இருக்கார், ஐயா நல்ல கண்ணுன்ட்டு. அடிமை இந்தியாவில் பிறந்தவர், அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரன் காலத்தில் பிறந்தவர். வெள்ளைக்காரன் ஏற்று சண்டையிட்டு போர் புரிஞ்சு வெள்ளைக்காரன் தலையில் கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்டை வச்சு பொசுக்கிறான், பிடிஞ்சு எடுக்கிறான், சித்திரவதை பண்ணுறான், அவரை சிறையில் தள்ளுறான். பல ஆண்டு காலம் சிறையிலே வாடிய நல்ல கண்ணு விடுதலை பெற்ற பிறகு, மக்களாட்சி நாடாக மலர்ந்த பிறகு இந்த நாட்டில் தேர்தலில் போட்டி போடுறார்.
தேர்தலில் போட்டி போட்டப்ப 2 முறை தோற்கடிக்கப்படுறாரு. கோயம்புத்தூர்ல போட்டி போடுறப்ப அவரை எதிர்த்து போட்டிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் பாஜகவை சேர்ந்தவர். அந்த சிபி ராதாகிருஷ்ணன் வாக்கு கேட்ட பெருமை திமுக, நல்லக்கண்ணை தோற்கடிச்ச பெருமையும் திமுக தான். அந்த நல்லக்கண்ணையை தோத்து போற தேர்தலில் நான் இந்த நாட்டு மக்களுக்காக சிறைக்கு போனேன், வெம்பாடுபட்டேன். என்ன இந்த மக்கள் இப்படி பண்ணிட்டானே, சோற்றால் அடித்த பிண்டங்கள்னு வசைபாடல தூற்றல, எனக்கு தேர்தல் பாதை ஒத்துறாது, நான் வந்து மக்களுக்காக போராடிட்டு போறேன்ட்டாரு. இன்னைக்கு நல்லக்கண்ணையா வீடு தீநகர்ல இருக்கு, சென்னை தீநகர்ல ஒரு சாதாரண வீடு, எந்தவித ஆடம்பரம் இல்லாத எந்தவித நவீனம் இல்லாத மிக சாதாரணமான வீடு. அவருக்கு 100 வயசாயிடுச்சு, இன்னைக்கும் இயங்குறாரு மக்களுக்காக. அவரோட 80வது பிறந்த நாளுக்கு அந்த கட்சியை 1 கோடி ரூபாய் பணத்தை தட்டி கொடுக்குது. ஐயா இதை வச்சுக்கிட்டு மக்கள் சேவைக்கு பயன்படுது, இதை வச்சுக்கோங்க, மக்கள் சேவைக்கு நிறைய பாடுபட்டீங்கன்ட்டு. அது நல்லக்கண்ணையா, இந்த 1 கோடி ரூபாய் பணத்தை வச்சு நான் என்ன செய்ய போறேன், இம்புட்டு காசு எனக்கு அதுக்கு, நீ மக்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்ட்டார். 1 கோடி ரூபாய் பணத்தை அடுத்த நொடி திரும்ப கொடுத்துட்டார். அவர் எங்கேயும் சொல்லிக்கல, நான் கோடிகளை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு எங்கேயும் சொல்லிக்கல. அதே போல பாலம் கல்யாண சுந்தரம் இணையத்தில் தட்டி பாருங்க. பாலம் கல்யாண சுந்தரம்னா யாருன்னு தட்டி பாருங்க. நம்மள பல பேருக்கு தெரியாது அவர் யாரு. அவர் வந்து நூலகராக படிபுடுறார், நூலகத்தில் படிபுடுறாரு, அரசு ஊழியர். அவர் திருமணம் செஞ்சுக்கல, மக்களுக்கு சேவையாற்றுவன்னு கையில் கிடைச்ச காசை பூரா மக்களுக்கு கொடுக்குறாரு. கடைசியில் ஓய்வு பெற காலத்தில் வர்ற மொத்த காசை எடுத்து மக்களுக்கு கொடுத்துட்றாரு. உலகம் பார்த்து மிரளுது, இந்த சுயநல உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொதுநலவாதியான்ட்டு. பில் கிளின்டன் இந்தியாவுக்கு வர்றப்ப அரசு சாராத 2 பேரை தான் பார்த்தாரு. ஒன்று அப்துல் கலாம், இன்னொன்று பாலம் கல்யாண சுந்தரம். ரஜினிகாந்த் இருக்கார்ல, ரஜினிகாந்த் என்ன சொன்னார், நான் என் அப்பாவா அவரை தத்தெடுத்துக்கிறேன்னாரு, என்னோட வந்து இருங்கன்னாரு. ஆனால் பாலம் கல்யாண சுந்தரம் வேண்டான்னு மறுத்துட்டு வந்துட்டார். அந்த பாலம் கல்யாண சுந்தரத்தை பாராட்டிய அமெரிக்காவில் 1000 ஆண்டு காலத்தில் நாம் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டில் மொத்தமாக செத்து 1000 ஆண்டு காலத்தில் தலை சிறந்த மனிதன் பாலம் கல்யாண சுந்தரம்னு 30 கோடியை கொடுத்தான். அடுத்த நொடியில் உலகம் முழுக்க வாழக்கூடிய குழந்தைகளின் நலனுக்காக 30 கோடியை எடுத்துக்கொள்ளுங்கள் கொடுத்தாரு. மறந்துட்டான் யாரா அவருன்னு. அந்த பாலம் கல்யாண சுந்தரம் சென்னையில் புத்தகங்க நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக நின்றுட்டு இருப்பார். ஒரு கரை வெட்டி, ஒரு கரை வெட்டினா கட்சி கரை வெட்டி இல்லை, கரை விடிஞ்ச வேட்டி, ஒரு அழுக்கு சட்டை, ஓரமாக ஒரு நாற்காலியை போட்டுக்கிட்டு இருப்பார், நடந்து போயிட்டு இருப்பார். அவர் யாருக்கும் தெரியாது. நான் அமெரிக்காவில் 30 கோடியை தூக்கி கொடுத்தேன்னு எங்கேயும் சொல்லலை. அந்த கல்யாண சுந்தரம் வர்றாரா உனக்கு தெரியாது, நல்லக்கண்ணையா போறாரா தெரியாது, நயன்தாரா வர்றாளா நாக்க தொங்கப்பட்டு நிற்பேன், விஜய் வர்றாரா, விஜய் வந்துட்டாரு, அவருக்கு தான் ஓட்டு போடுவோம். எதுக்கு? கியூட்டா இருக்காரு, அழகா இருக்காரு, நாட்டு ஆடுறதுக்கு தகுதியாடா. காமராசர் அழகா இருந்தாரா? புற தோற்றம் முகத்தோற்றம் அழகா இருந்துச்சா? உள்ளம் அழகு, தோற்றம் கரடு முட்டை தான் இருந்துச்சு. அவர் ஜீன்ஸ் பேண்ட் போடல, டிஷர்ட் போடல, டான்ஸ் ஆடல, நடிகையோட டூயட் பாடல, வேட்டி சட்டை. இங்க மட்டும் இல்ல, ரஷ்யாவுக்கு போறாரு. எங்க? காமராசர் ரஷ்யாவுக்கு போறாரு. வெளிநாட்டுக்கு போற குளிரா இருக்கும், கோட்டை தச்சுக்கிட்டு போட்டு போலாங்கிறாங்க. அந்த கோட்டு இப்பயும் போய் பாருங்க, விருதுநகர்ல அவர் வீட்டில் போய் பார்த்தா கோட் இருக்கு. ரஷ்யாவுக்கு போவதுக்காக தயார் செய்யப்பட்டு காமராசர் போடாத கோட்டுன்னு. வெளிநாடு போனப்ப கூட இதே வேட்டு சட்டையோட தான் போனார் காமராசர். அவர் கியூட்டா இல்லை, ஆனா மக்களுக்கு யாரும் கனவு கண்டாத பொற்கால ஆட்சியை கொடுத்தார். நாட்டிய அளவு தகுதி வேண்டாமா? அழகா இருக்காருன்னா அதுக்காக முதலமைச்சர் ஆகணும்னா அரவிந்த் சமயத்தை முதலமைச்சர் ஆக்கணும். டான்ஸ் ஆடுறார், லாரன்ஸ் ஆக்கிடலாமா? ராகவ லாரன்ஸை, ராஜசுந்தரத்தை, பிரபுதேவாவை அவங்கள ஆக்கிடலாமா? நல்ல டான்ஸ் ஆடுறான்ட்டு. ஏன் படத்தில் பார்க்குற, நிஜத்தில் என்ன? 41 உயிர் போயிருக்கா, 41 உயிர். இந்த விஜயால 41 உயிர் போயிருக்கு. அந்த மரணங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்கல. என்ன பார்க்க வந்து இறந்து போயிட்டாங்க, நான் வருந்துறேன். ஒரு வார்த்தை சொல்லடா. அன்னைக்கு வரைக்கும் 41 உயிர் போச்சே, மனசுல கொஞ்சம் கூட ஈரம் இல்லை, மனசாட்சி இல்லாத மாக்கான். எவ்வளவு அயோக்கியத்தனம். பீஸ்னு ஒரு படம் வருதுங்க, பீஸ்னு ஒரு படம். அந்த படத்துல முதல் காட்சி என்ன தெரியுமா? ஒரு குழந்தை இறந்து போகுதுன்னு அவருக்கு மன உளைச்சல் ஆகுது, தூக்கம் இல்லை. உளவியல் நிபுணரை பார்க்க போறாரு. அந்த உளவியல் நிபுணர் வந்து ஒரு திருவிழாக்கு, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போறாரு.
அங்க பாட்டு இப்படிதான் படம் ஆரம்பிக்குது. எப்படி ஒரு குழந்தை இறந்து போகுது, நாம் தான் காரணமோன்னு குற்ற உணர்ச்சியில தூக்கம் இல்லாம தவிக்கிறாரு. எங்க படத்துல நிஜத்துல 41 பேர்ல 8 குழந்தை செத்து போச்சு. ஆனா அந்த ஈரோடு அந்த கரூருக்கு போய் பார்க்க துப்பு இல்லை. நான் கரூருக்கு போக மாட்டேன், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து என்னை பார்க்க கூட்டு வாங்குங்கிறது. இந்த அயோக்கியத்தனம் உலகத்தை நடக்குமா? அதிகாரத்தின் நிழலை கூட தொடரலங்க. இன்னைக்கு இவ்வளவு ஆணவம், இவ்வளவு மமதை, இவ்வளவு திமிரு. நம்மளால 41 உயிர் போச்சு, அந்த குடும்பத்துக்கு வீட்டு வாசல் போய் நிற்போம்னு இல்லாம நான் போக மாட்டேன், வர சொல்லுங்க. என்ன திமிரு, என்ன எகத்தாள மயிறு. இவர் நாட்டை ஆளணும். இன்னைக்கே இந்த அதுப்பு. நீ முதலமைச்சர் ஆட்சி விட்டா வருவாரா வீதிக்கு? வருவாரா? வெள்ளத்தில் மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, தூக்கிட்டு வாங்க பணியூருக்கு. வெள்ள தண்ணியை ஒரு டம்ளரில் மோந்துட்டு வாங்க, அவ்வளோதான். அவருக்கு ஓட்டு போடணுமா? என்னடா அடிச்சுட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டை? நீங்களே எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நாளா? இங்கே பிறந்து இங்கே தான் வாழ்ந்தீங்களாடா? வடநாட்டுக்காரனை பார்த்து நம்ம கேள்வி பேசுவோம்டா. வடநாட்டில் பிற்போக்கத்தனமாக இருக்கேன், அறிவேற்றத்தனமாக நடந்துக்கிறான்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டு மானத்தை வாங்கிட்டாங்க. இந்தியாவிலே நடிகனை பார்க்க போய் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் செத்து போனது தமிழ்நாட்டில் தான். அன்பு சொந்தங்களே, இதே தமிழ்நாட்டில் ஆட்டுக்கார அலமேல்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் வந்து முதன்மை பாத்திரம் ஒரு ஆடு, அண்ணாமலை இல்லை ஆடு. அந்த ஆடு படத்தில் பிரதான பாத்திரம். படத்தோட அந்த ப்ரமோஷன் பாங்கல்ல, படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதுக்கு ஊராக போய் ஆட்டை கூட்டு போகிறாங்க. அந்த ஆட்டை பார்க்க கூட்டம் வருது. என்னங்க ஆடு வந்துட்டுருக்காமலங்க, அது இலதான் திங்குதா, அது புழுக்க தான் போடுதா, அதை பார்க்கறதுக்கு ஆட்டை பார்க்க கூட்டம் கட்டமாக மக்கள் வர்றேன். கவிக்கும் அப்துல் ரஹ்மான் வந்து ஒரு கவிதை வெடிக்கிறாரு. ஆடு நன்றாக கம்பீரமாகத்தான் இருக்கிறது, மனிதர்கள் தான் மந்தியாக மாறி போனாங்கன்னு. நீ ஆட்டை பார்க்க போன, இன்னைக்கு விஜயை பார்க்க போற, நீ திருந்தலை. எப்படா நல்லாட்சி நடக்கும்? மன்னராட்சி காலத்தில் கூட மன்னனை வந்து நீ ஓட்டு போட்டு தேர்வு பண்றது இல்லை. மன்னனை வந்து மக்கள் தோக்கடிக்க முடியாது, ஆட்சி அதிகாரத்தை விட்டு இறக்க முடியாது. மன்னன் தான் ஆழ்வான், காலத்துக்கு சாகர வரைக்கும் அவன் ஆழ்வான். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளை ஆழ்வான், பேரன் ஆழ்வான், கொள்ளுபேர் ஆழ்வான், எள்ளுபேர் ஆழ்வான். அவன் தான் ஆழ்வான். மன்னனை மக்களால் எதுவும் செய்ய முடியாது. மன்னன் வச்சதான் சட்டம், அவன் சொல்றதான் நியதி. அந்த மன்னராட்சி காலத்தில் மன்னன் நகவலை வந்தாங்க, மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களா போய் மக்கள் என்ன பேசிக்கிறான், குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன, ஏக்கம் என்ன தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட்சி முறையை சரி பண்ணான். மன்னன் வந்தான். ஆனா மக்களாட்சியில் ஆளக்கூடிய எந்த மயிராண்டியும் வர்றதில்லை, ஆள நினைக்கிற இந்த மயிராண்டி வர்றதில்லை. எவ்வளவு கொடுமைதெல்லாம், எவ்வளவு அவலங்க, எவ்வளவு துன்பதையிரும். ஒரு நல்ல அரசியல் மலர்னு நினைக்கிறோம். திரும்ப அவர் நல்ல நடிகர், அவருக்கு ஓட்டு போடலாம், மாற்றத்தை கொடுப்பாரு. தேர்தலுக்கு இன்னும் 4 மாசம் இருக்கு, மிஞ்சி போன 4 மாசம் இருக்கு. இப்பவே வரமாட்டேங்கிறாரு, இப்பவே வர்றதில்ல. தேர்தல் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க, 2026 தேர்தல் முடிஞ்சு 29 வரைக்கும் தேர்தல் கிடையாது, 3 ஆண்டு காலம் தேர்தல் கிடையாது. அந்த 3 ஆண்டு காலம் கழிச்சு வரப்போறது பாராளுமன்ற பொது தேர்தல் தான். அப்ப சுத்தமாக வரமாட்டார். ஆனால் அவரை நம்பி ஓட்ட போடுற. 2018 கமலஹாசன் ஒரு ஐயா வந்தார், டிவியை உடைச்சாரு, ரிமோட்டை வீசி. நீங்கள் டிவி ரிமோட்டெல்லாம் கொண்டு அடமான வச்சுட்டு இடத்துல போய் சேர்ந்துட்டார். நான் மையமாகத்தான் நிற்பேன்னாரு. இன்னைக்கு ஸ்டாலின் இந்த பக்கம் நிற்கிறாரு, உதயநிதி அந்த பக்கம் நிற்கிறாரு, மையமாக நின்றுருக்காரு. அவருக்கு 4 விழுக்காடு மக்கள் வாக்கை கொடுத்தீர்கள். எங்கே போனார்? இப்போ திரும்ப இவர் வர்றார், இவருக்கு ஓட்ட போடுவேன், அவர் தோத்து போயிடுவார். அப்புறம் ஒரு முறை தோற்கலாம் அன்பு மக்களே, ஒவ்வொரு முறையும் தோற்கலாமா? ஒரு முறை ஏமாறலாம், ஒவ்வொரு முறையும் ஏமாறலாமா? உங்கள் பிள்ளைகளை பாருங்க. நாம் தமிழர் கட்சி நேற்று தொடங்கப்பட்ட இயக்கம் இல்லை, 15 ஆண்டுகளை இயக்கம். நான் நாம் தமிழர் கட்சிக்கு வர்றப்ப எனக்கு வயசு 19, இன்னைக்கு எனக்கு 34 வயசு. கட்சிக்கு 15 ஆண்டாயிடுச்சு. அதே களத்தில் நிற்கிறோம். எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஊடக வெளிச்சம் இல்லை, மற்றவங்களை போல பகட்டு இல்லை, அதிகாரம் இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் நிம்மதியாக இருக்கோம் நாங்கள். ஏன்னா மாமதி மார்க்ஸ் சொல்கிறான், வாழ்க்கை மகத்துவம் வாய்ந்தது மக்களுக்காக உழைக்கும் போதுங்கிறேன்.
நாங்கள் நிம்மதியா இருக்கோம். திமுக கதறான் பதறான். நாம் தமிழர் கட்சியா பேச விடாதீங்க, அந்த இடத்துல கூட்டம் கொடுக்காதீங்க. கதறான் பதறான். அவன் இங்கே 40 பார்லிமெண்ட் உறுப்பினர் வச்சிருக்கான், முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கான், பல்லாயிரம் கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்கான், எல்லாம் வச்சிருக்கான், ஊடகத்தை பூரா கட்டுப்பாட்டில் வச்சிருக்கான். கதறான் பதறான். நிம்மதி இல்லை, எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, திமிரோடு நிற்கணும். காரணம் என்ன? நாங்கள் ஏற்றுக்கிற எங்கள் சத்திய தலைவன், எங்கள் ஆன்ம பலம், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அரச வன்முறை, அது அவதூறு பரப்புரை எல்லாத்தையும் எதிர்கொண்டு திமிரோடு நிற்கிறோம்னா எங்களுக்கு பலம் என்ன? பிரபாகரன் சத்திய தலைவன் கொடுக்கக்கூடிய ஆன்ம பலம். 4 பொது தேர்தல் தோல்வி, அந்த தோல்வியை சர்வசாதமாக எடுத்துக்கொண்டு களத்துக்கு வர்றோம். ஏன்னா நாங்கள் மக்கள், இந்த மக்களுக்காக வந்தவங்க. நீங்கள் எங்களை தோற்கடித்தாலும் புறக்கணித்தாலும் உதாசீனப்படுத்தாலும் நாங்கள் களத்தை விட்டு போக மாட்டோம். எத்தனை தோல்வி வந்தாலும் சரி, கடைசி வரைக்கும் மக்களோடு நிற்போம். ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே, 2026 அதிகாரத்தை நோக்கி நகருவோம். ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோமே, வாதத்துக்கு வச்சுக்கோமே, நாங்கள் தோத்துட்டோம்னு. நாங்கள் வெல்லாதே போகிறோம் ஒரு வாதத்துக்கு, ஒரு கற்பனைக்கு. அப்படி வெல்லாது போனால் ஈழ நிலத்திலே கடைசி வரை சமரசம் செய்யாது அந்த தலைவன் களத்தை நின்று மாண்டது போல அவன் பிள்ளைகள் இந்த நிலத்திலே உண்மையாக இருந்து செத்து போகும்டா. எவன் காலைப்பு விழமாட்டோம், அண்டி ஒண்டி பிழைக்க மாட்டோம். இந்த நிலத்தில் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆரன்னா நாம் தமிழர் கட்சி தான். எந்த கட்சி இருக்கும்? காசு கொடுக்காம திமுக அதிமுக கூட்டத்தை கூட்ட முடியுமா? காசு கொடுத்து வரமாட்டேங்க. ரெக்கார்ட் டான்ஸ் போடுறான் மேடையில், திமுக அதிமுக மேடையில். நாம் தமிழர் மேடையில் என்ன நடக்குது? பறை அடிக்கிறோம், பறை அடித்து உணவு சுடேற்றோம், கருத்துக்கள் சொல்கிறோம், கோட்பாடு சொல்கிறோம், கொள்கையை சொல்கிறோம். வேற எந்த கட்சியில் உண்டு? இந்திய பெருநிலத்திலே நிகழ்த்த முடியாத அசாத்தியங்களை நாம் தமிழர் கட்சி நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்களை மலிவா நினைக்கல, பொருட்படுத்தாம நினைக்கல, கருதலாம். அன்பு சொந்தங்களே, 40 ஆண்டுக்கு முன்பாக வன்னி காட்டுக்குள்ளே ஈழ நிலத்திலே துருப்பிடித்த துப்பாக்கியோடு 10 பருவத்தில் இருந்த ஒரு பொடியன் காட்டுக்குள்ளே கிளம்பு வந்தான். இந்த பொடியை என்ன சாச்சிட போறேன், என்ன கிழிச்சிட போறேன், என்னத்தை கொண்டு வந்துட போறேன் அப்படின்னு நினைச்சான். அன்னைக்கு துருப்பிடித்த துப்பாக்கியோடு காட்டுக்குள்ளே கிளம்புகின்ற அந்த பொடியன் தான் உலக வல்லாதிகளை புரட்டி போட்ட, மரள விட்ட, முப்படையும் கொண்ட இராணுவத்தை கட்டமைத்த, தமிழீழ நாட்டை அந்த நிலத்தை நிர்மாணித்த எங்கள் தலைவன் பிரபாகரன். அந்த தலைவன் ரத்த துளிலே வந்த வாரிசுகள் நாங்கள். எங்கள் தாய் தமிழையும் எங்கள் தலைவன் பிரபாகரனையும் நேசிப்பது உண்மை என்றால் சத்தியமாக நாங்கள் வெல்வோம், உறுதியாக வெல்வோம். நாங்கள் கொண்டிருக்கிற அறம், நாங்கள் கொண்டிருக்கிற சத்தியம், உண்மை எங்களை தோற்க விடாது. எங்கள் தாத்தன் முத்து, இதே போன்ற எண்ணற்ற மொழி போராட்ட தியாகிகள், இனத்துக்காக மாண்ட மாவீர தெய்வங்கள் எல்லாம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கேன். நாங்கள் உழைச்சிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காகத்தான். அதனால உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்க. நாங்கள் காசு தர மாட்டோம், காசு தர மாட்டோம், பணம் தர மாட்டோம். ஆனால் உங்களுக்காக நாங்கள் உழைப்போம். நீங்கள் வாக்கு செலுத்தினாலும் செலுத்தாவிட்டாலும் உழைப்போம். இங்கே வாக்கு செலுத்தி எங்களை வெளில வச்சா நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுவோம், இல்லை மக்கள் மன்றத்தில் பேசுவோம். மக்கள் மன்றத்தில் பேசினா பேச்செல்லாம் காத்தோடு கரைஞ்சி போகும், கேட்டு கலைஞ்சு போயிருவீங்க. ஆனால் மக்கள் மன்றத்தில் பேசினால் அவை குறிப்பு, சட்டமன்றத்தில் பேசினால் அவை குறிப்பு, வரலாற்று பதிவு, அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அப்போ அதுக்கு ஒரே வாய்ப்பு தான். 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை கொடுத்தார் பெருந்தலைவர் காமராசர். அந்த காமராசரை கண்ணதாசன் வர்ணித்தார், காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒரு முறை கடைசியாக கருணையிட்டிருக்கிறதுனர். அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக உலகம் முழுக்க அகதியாக, உலகம் முழுக்க கூலியாக, தென்னாப்பிரிக்கன் வைரச் சுரங்கங்களில், மலேசிய ரப்பர் தோட்டங்களில், இலங்கையின் தேயிலை தோட்டங்களில், மொரிசியஸின் கரும்பு தோட்டங்களில் உலகம் முழுக்க அகதியாக கூலியாக நிற்கிற தமிழன் அதிகாரத்தை பெறுவதற்கு வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. நாம் வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி 1.25 லட்சம் தமிழர்களை கொன்றொழித்து விட்டு, அவ்வளவுதான், விடுதலை புலிகளை வீழ்த்தி விட்டோம், உங்கள் புலிக்கொடியை இறக்கி விட்டோம், உங்கள் தேச கனவை நொறுக்கி விட்டோம், உங்கள் தாயகத்தை கைப்பற்றி விட்டோம், உங்கள் தலைவன் பிரபாகரனை நாங்கள் கொன்றொழித்து விட்டோம் என்று மண்ணை முத்தமிட்டு ராஜபக்சே எக்காலமிட்டு சிரித்தான். மே 18, 2009 அந்த செய்தியை பார்த்த ஊடகங்களில் பார்த்த, தொலைக்காட்சியிலே பார்த்த உலகத்தமிழ் சொந்தங்கள்
கூணி குறுகி நின்றார்கள். ஐயோ எல்லாம் போச்சே, இன்னும் அழிஞ்சு போச்சேன்னு, எங்கள் தலைவன் படத்தை போல தெரிகிறது என்று ரத்த கண்ணீர் வடித்தார்கள். உலகம் எங்களை ஏளனமாக பார்த்தது. தமிழர்கள் அவ்வளவுதான், முடிந்தார்கள், 2 லட்சம் தமிழரை கொன்று முடித்து விட்டோம் என்று. எந்த மே 18 குறிவைத்து அந்த நாளிலே வீழ்த்தினார்களோ, அதே நாளில் மே 18 2010ஆம் ஆண்டு அதே புலிக்கொடி ஏந்தி, அதே தலைவன் நெஞ்சில் சுமந்து, அதே தேச கனவுக்காக இன்னொரு நிலம் தமிழகத்திலே ஆயுதம் வீழ்ந்த போது அரசியலாக எழுந்தோம். அதான் நாம் தமிழர் படை. எங்களை போல இந்த நடத்துக்கு, இந்த இனத்துக்கு உண்மையா இன்னொரு கூட்டம் இருக்க போறது இல்லை. அதை உணர்ந்து தெளிந்து வாக்களை கொடுங்க. எங்கள் எண்ணமே சின்னமாக இருக்கிறது. மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் ஒண்டி கொடுத்தவன் உயிர் கொடுத்தவன் போலன்னு இலக்கியங்கள் பாடுகிறது. உயிரை படைத்த இறைவனுக்கு ஒப்பானவன் உணவை படைக்கிற விவசாயின்னு. அந்த விவசாயியை போற்றுவதற்கு, தொழுவதற்கு காலம் கொடுத்துக்கிற கருவி நாம் தமிழர் கட்சி. விவசாய சின்னம். இன்னும் 3 மாத காலம், 4 மாத காலம் தேர்தல் பரப்பு நடக்கும். எல்லா கட்சியும் பேசும். எங்கள் பேச்சையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எல்லா கட்சி பேச்சையும் நீ கேளுங்க. நண்பர்களோடு விவாதிங்க, உறவினர்களோடு விவாதிங்க, காதலியோடு விவாதிங்க, மனைவியோடு விவாதிங்க, அக்கம் முகத்துக்காரங்கள்ட்ட பேசுங்க. தெளிய இருந்த போராட்டத்தில் பேசுங்க, முடிவற்ற போராட்டத்தில் பேசுங்க, உணவகத்தில் பேசுங்க, தயவு செஞ்சு அரசியல் பேசுங்க. யார் நல்லவங்கன்னு அலசி ஆராய்ங்க, பகுப்பாய்வு பண்ணுங்க. எங்களை பற்றி உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, கேள்விகளை வைங்க, விமர்சனங்களை வைங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் நிறைவில் சத்தியம் எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் வாக்கு செலுத்துங்க. சத்தியமாக நாங்கள் தான் வெல்வோம். எங்களை போன்று இந்த மண்ணுக்கு உண்மையாக்குற பிள்ளைகள் யாருமே இல்லை. அதை உணர்ந்து தெளிந்து இங்கு ஒரு மாற்றம் நிகழ வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களை தாருங்கள். இந்த நிலம் எங்கள் ஐயா வீரப்பனார் உளவிய நிலம். வரலாற்றில் வீரப்பனார் அப்படின்னா சந்தன கடத்தல் வீரப்பன் பதிவு செய்யப்பட வேண்டுமா, எல்லை காத்த மாவீரன், எல்லை காத்த குலசாமி வீரப்பன் என்று பதிவு செய்ய வேண்டுமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வீரப்பன் தீவிரவாதியாக, பயங்கரவாதியாக, கொள்ளைக்காரராக அடையாளப்படுத்தப்பட வேண்டுமா, எல்லைச்சாமியாக தமிழ்நாடு முழுக்க வீரப்பனுக்கு சிலைகள் எழுப்பப்படமான்னு முடிவு பண்ணிக்கோங்க. பிரபாகரன் இந்த இனத்தின் தெய்வம் என்று தமிழ்நாடு முழுக்க சிலை வைப்பதற்கு, வீரப்பனார் எல்லை காத்த குலசாமி என்று தமிழ்நாடு முழுக்க சிலைகள் எழுப்பதற்கு ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. எங்களை ஆதரியுங்கள், அங்கீகரியுங்கள். நாங்கள் இறுதி வரை உறுதியாக இந்த மண்ணுக்கு மக்களுக்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.